வணக்கம் நண்பர்களே. பாடம் 1. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. உங்களுக்கு மேலும் ஆடியோ புத்தகங்கள் வேண்டுமா? எந்த புத்தகம் வேண்டும் என்று எனக்கு கருத்து தெரிவிக்கவும். எனது சேனலை பின்தொடரவும். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பணத்திற்காக உழைக்கிறார்கள். பணக்காரர்களுக்கு பண வேலை இருக்கிறது. அப்பா, எப்படி பணக்காரர் ஆகஸ்ட் வேண்டும் என்று சொல்ல முடியுமா? என் அப்பா ஈவினிங் பேப்பர் போட்டார். ஏன் மகனே, நீ பணக்காரனாக வேண்டும்? ஏனென்றால் இன்று ஜிம்மியின் அம்மா அவர்களின் புதிய காடிலாக்கில் கார் ஓட்டிச் சென்றார். வார இறுதியில் அவர்கள் கடற்கரை வீட்டிற்குச் சென்று கொண்டிருந்தார்கள். அவர் தனது 3 நண்பர்களை அழைத்துச் சென்றார். ஆனால் மைக்கும் நானும் அழைக்கப்படவில்லை. நாங்கள் ஏழை குழந்தைகள் என்பதால் எங்களை அழைக்கவில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் செய்தது? என் அப்பா நம்ப முடியாமல் கேட்டார். ஆமாம், அவர்கள் செய்தார்கள். நான் புண்பட்ட தொனியில் பதிலளித்தேன். என் அப்பா மனமாக தலையை ஆட்டினார். மூக்கின் பாலத்தின் மேல் கண்ணாடியைத் தள்ளிவிட்டு காகிதத்தைப் படிக்கத் திரும்பினார். பதிலுக்காக காத்திருந்தேன். ஆண்டு 1956. எனக்கு 9 வயது. விதியின் சில திருப்பங்களால் பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்பிய அதே அரசுப் பள்ளியில்தான் படித்தேன். நாங்கள் முதன்மையாக ஒரு சர்க்கரைத் தோட்ட நகரமாக இருந்தோம். தோட்டத்தின் மேலாளர்கள் மற்றும் மருத்துவர்கள், வணிக உரிமையாளர்கள் மற்றும் வங்கியாளர்கள் போன்ற பிற வசதி படைத்தவர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த தொடக்கப் பள்ளிக்கு அனுப்பினர். 6ஆம் வகுப்புக்குப் பிறகு அவர்களின் குழந்தைகள் பொதுவாக தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டனர். தெருவின் ஒரு ஓரத்தில் என் குடும்பம் குடியிருந்ததால் நான் இந்த பள்ளிக்குச் சென்றேன். நான் தெருவின் மறுபுறத்தில் வசித்திருந்தால் நான் அத்தியாயம் 1, பாடம் 1 முதல் 10 வரை என்னைப் போன்ற குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுடன் வேறு பள்ளிக்குச் சென்றிருப்பேன். 6ஆம் வகுப்புக்குப் பிறகு இந்த குழந்தைகளும் நானும் பொது இடைநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிக்குச் செல்வோம். அவர்களுக்கோ எனக்கோ தனியார் பள்ளி இல்லை. என் அப்பா கடைசியாக காகிதத்தை கீழே வைத்தார். அவர் யோசிக்கிறார் என்று என்னால் சொல்ல முடிந்தது. சரி மகனே, மெதுவாக ஆரம்பித்தான். நீங்கள் பணக்காரராக விரும்பினால் நீங்கள் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்படி பணம் சம்பாதிப்பது? நான் கேட்டேன். சரி, உன் தலையைப் பயன்படுத்து மகனே என்று அவர் சிரித்தார். அப்படியிருந்தும் அது உண்மையில் நான் உங்களுக்குச் சொல்லப் போவது அவ்வளவுதான், அல்லது எனக்கு பதில் தெரியாது, அதனால் என்னை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று எனக்குத் தெரியும். அடுத்த நாள் காலை ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாகிறது. என் அப்பா சொன்னதை என் சிறந்த நண்பரான மைக்கிடம் சொன்னேன். நான் சொல்ல முடிந்தவரை மைக்கும் நானும் இந்த பள்ளியில் ஏழை குழந்தைகள் மட்டுமே. விதியின் திருப்பத்தால் மைக்கும் இந்த பள்ளியில் இருந்தான். பள்ளி மாவட்டத்திற்கான வரிசையில் யாரோ ஒரு ஜாக் வரைந்திருந்தனர். நாங்கள் பணக்கார குழந்தைகளுடன் பள்ளியில் இருந்தோம். நாங்கள் உண்மையில் ஏழைகள் அல்ல, ஆனால் மற்ற எல்லா சிறுவர்களிடமும் புதிய பேஸ்பால் கையுறைகள், புதிய சைக்கிள்கள், புதிய அனைத்தும் இருந்ததால் நாங்கள் இருப்பது போல் உணர்ந்தோம். அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு உணவு, தங்குமிடம், உடை போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தார்கள். ஆனால் அது அதைப் பற்றியது. உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் அதற்காக வேலை செய் என்று என் அப்பா சொல்வார். நாங்கள் பொருட்களை விரும்பினோம், ஆனால் 9 வயது சிறுவர்களுக்கு அதிக வேலை கிடைக்கவில்லை. அப்படியானால் பணம் சம்பாதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? மைக் கேட்டார். எனக்குத் தெரியாது, நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் என் கூட்டாளியாக இருக்க விரும்புகிறீர்களா? அவர் ஒப்புக்கொண்டார். அதனால் சனிக்கிழமை காலை மைக் எனது முதல் வணிக கூட்டாளியாக ஆனார். பணம் சம்பாதிப்பது எப்படி என்பது குறித்த யோசனைகளுடன் காலை முழுவதும் செலவழித்தோம். எப்போதாவது ஜிம்மியின் பீச் ஹவுஸில் வேடிக்கையாக இருக்கும் எல்லா கூல் பையன்களையும் பற்றி பேசினோம். இது கொஞ்சம் வலித்தது, ஆனால் அந்த காயம் நன்றாக இருந்தது, ஏனென்றால் பணம் சம்பாதிப்பதற்கான வழியைப் பற்றி சிந்திக்க இது நம்மைத் தூண்டியது. இறுதியாக அன்று மதியம் ஒரு மின்னல் தாக்கியது. மைக் படித்த ஒரு அறிவியல் புத்தகத்திலிருந்து கிடைத்த யோசனை அது. உற்சாகமாக நாங்கள் கைகுலுக்கினோம். இப்போது கூட்டாண்மைக்கு ஒரு வணிகம் இருந்தது. பணக்கார அப்பா, ஏழை அப்பா 11. அடுத்த சில வாரங்களுக்கு நானும் மைக்கும் எங்கள் அக்கம்பக்கத்தைச் சுற்றி ஓடி கதவுகளைத் தட்டி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் அவர்களின் பற்பசை குழாய்களைச் சேமித்து வைப்பீர்களா என்று கேட்டோம். குழப்பமான தோற்றத்துடன் பெரும்பாலான பெரியவர்கள் புன்னகையுடன் சம்மதித்தனர். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சிலர் எங்களிடம் கேட்டார்கள். அதற்கு நாங்கள் உங்களிடம் சொல்ல முடியாது, இது வணிக ரகசியம். வாரங்கள் செல்ல செல்ல என் அம்மாவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. அவளது வாஷின் மெஷினுக்குப் பக்கத்தில் ஒரு தளத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து மூலப்பொருட்களை சேமித்து வைப்போம். ஒரு காலத்தில் கேட்சப் பாட்டில்களை வைத்திருந்த பழுப்பு நிற அட்டைப் பெட்டியில் நாங்கள் பயன்படுத்திய பற்பசை குழாய்களின் சிறிய குவியல் வளர ஆரம்பித்தது. இறுதியாக என் அம்மா கால்களை கீழே வைத்தார். அண்டை வீட்டாரின் அலங்கோலமான, நொறுங்கிய
பயன்படுத்தப்பட்ட பற்பசை குழாய்களின் பார்வை அவளுக்கு கிடைத்தது. பையங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவள் கேட்டாள். இது ஒரு வணிக ரகசியம் என்பதை நான் மீண்டும் கேட்க விரும்பவில்லை. இந்த குழப்பத்தில் ஏதாவது செய்யுங்கள், அல்லது நான் அதை தூக்கி எறிந்து விடுவேன். மைக்கும் நானும் கெஞ்சினோம், விரைவில் போதுமானதாக இருக்கும், பின்னர் நாங்கள் உற்பத்தியைத் தொடங்குவோம் என்று விளக்கினோம். நாங்கள் 2 பக்கத்து வீட்டுக்காரர்கள் பற்பசையை முடிப்பதற்காக காத்திருப்பதை அவளிடம் தெரிவித்தோம், அதனால் நாங்கள் அவர்களின் குழாய்களைப் பெறுவோம். அம்மா எங்களுக்கு 1 வாரம் நீட்டிப்பு வழங்கினார். உற்பத்தியைத் தொடங்குவதற்கான தேதி மேலே நகர்த்தப்பட்டது, மேலும் அழுத்தம் இருந்தது. எனது முதல் கூட்டாண்மை ஏற்கனவே எனது சொந்த அம்மாவால் வெளியேற்ற அறிவிப்பு மூலம் அச்சுறுத்தப்பட்டது. எப்படியும் அடிக்கடி பல் துலக்க வேண்டும் என்று அவர்களின் பல் மருத்துவர் விரும்புவதாகக் கூறி அவர்களது பற்பசையை விரைவாகப் பயன்படுத்துமாறு அண்டை வீட்டாரிடம் கூறுவது மைக்கின் வேலையாகிவிட்டது. நான் தயாரிப்பு வரிசையை இணைக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் முழு வேகத்தில் இயங்கும் ஒரு தயாரிப்பு வரிசையுடன் திரைவெயில் 2-9 வயது சிறுவர்களைப் பார்க்க என் அப்பா ஒரு நண்பருடன் சென்றார். எல்லா இடங்களிலும் நல்ல வெள்ளைத்தூள் இருந்தது. ஒரு நீண்ட மேஜையில் பள்ளியிலிருந்து சிறிய பால் அட்டைப்பெட்டிகள் இருந்தன. எங்கள் குடும்பத்தின் ஹிபாச்சி கிரில் அதிகபட்ச வெப்பத்தில் சிவப்பு சூடான நிலக்கரியுடன் ஒளிரும். தயாரிப்பு வரிசை கார்போர்ட்டை தடுத்ததால் திரைவேயின் அடிவாரத்தில் காரை நிறுத்த வேண்டியிருந்ததால் அப்பா எச்சரிக்கையுடன் நடந்து சென்றார். அவனும் அவன் நண்பனும் நெருங்கிச் சென்றபோது நிலக்கரியின் மேல் ஒரு ஸ்டீல் பானை உட்கார்ந்து அதில் பற்பசை குழாய்கள் உருகுவதைக் கண்டார்கள். அன்றைய காலத்தில் பிளாஸ்டிக் குழாய்களில் டூத் பேஸ்ட் வரவில்லை. குழாய்கள் ஈயத்தால் செய்யப்பட்டன. எனவே வண்ணப்பூச்சி எரிந்ததும் குழாய்கள் சிறிய எக்கு பானையில் கைவிடப்பட்டன. அவை திரவமாக மாறும் வரை உருகியது. மேலும் எனது அத்தியாயம் 1 பாடம் 1 முதல் 12 வரை அம்மாவின் பானை வைத்திருப்பவர்கள் பால் அட்டைப்பெட்டிகளின் மேல் ஒரு சிறிய துளை வழியாக ஈயத்தை ஊற்றினோம். பால் அட்டைகளில் பிளாஸ்டர் ஆப் பாரிஸ் நிரப்பப்பட்டது. வெள்ளைப் பொடி எங்கும் நிறைந்திருந்தது. என் அவசரத்தில் நான் பையைத் தட்டினேன். அந்த பகுதி முழுவதும் பனிப்புயல் தாக்கியது போல் இருந்தது. பால் அட்டைப்பெட்டிகள் பிளாஸ்டர் ஆப் பாரிஸ் அச்சுகளுக்கான வெளிப்புற கொள்கலங்களாக இருந்தன. பிளாஸ்டர் ஆப் பாரிஸ் கனசதுரத்தின் மேல் ஒரு சிறிய துளை வழியாக உருகிய ஈயத்தை கவனமாக ஊற்றுவதை என் அப்பாவும் அவருடைய நண்பரும் பார்த்தார்கள். கவனமாக, என் அப்பா கூறினார். நிமிர்ந்து பார்க்காமல் தலையசைத்தேன். இறுதியாக ஊற்று முடிந்ததும் நான் ஸ்டீல் பானையை கீழே வைத்துவிட்டு என் அப்பாவைப் பார்த்து சிரித்தேன். பையங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு எச்சரிக்கையான புன்னகையுடன் கேட்டார். நீங்கள் என்னிடம் சொன்னதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் பணக்காரர்களாக இருக்கப் போகிறோம் என்றேன். ஆமாம், மைக் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். நாங்கள் பங்குதாரர்கள் டோட். அந்த பிளாஸ்டர் அச்சுகளில் என்ன இருக்கிறது என அப்பா கேட்டார். பார் என்றேன். இது ஒரு நல்ல தொகுப்பாக இருக்க வேண்டும் டோட். ஒரு சிறிய சுத்தியலால் கனசதுரத்தை பாதியாகப் பிரித்த முத்திரையைத் தட்டினேன். எச்சரிக்கையுடன் நான் பிளாஸ்டர் அச்சின் மேல் பாதியை மேலே இழுத்தேன். ஒரு ஈய நிக்கல் வெளியே விழுந்தது. ஓ இல்லை என அப்பா கூச்சலிட்டார். நீங்கள் ஈயத்திலிருந்து நிக்கல்களை வெளியேற்றுகிறீர்கள். அது சரி, மைக் கூறினார். நீங்கள் சொன்னபடி நாங்கள் செய்கிறோம். நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம் டோட். என் அப்பாவின் நண்பர் திரும்பி சிரித்தார். என் அப்பா சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினார். நெருப்பு மற்றும் செலவழிக்கப்பட்ட பற்பசை குழாய்களின் பெட்டியுடன் அவருக்கு முன்னால் 2 சிறிய பையன்கள் வெள்ளை தூசியால் மூடப்பட்டிருந்தனர். காது முதல் காது வரை சிரித்தனர். எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு அவருடன் எங்கள் வீட்டின் முன் படிக்கட்டில் உட்காரச் சொன்னார். புன்னகையுடன் கள்ள என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை மெதுவாக விளக்கினார். எங்கள் கனவுகள் சிதைந்தன. இது சட்டவிரோதமானது என்று சொல்கிறீர்களா என்று நடுங்கும் குரலில் மைக் கேட்டார். பணக்கார அப்பா ஏழை அப்பா 13. அவர்களை விடுங்கள், என் அப்பாவின் நண்பர் கூறினார். அவர்கள் ஒரு இயற்கையான திறமையை வளர்த்துக் கொண்டிருக்கலாம் டோட். என் அப்பா அவனைப் பார்த்தார். ஆம், இது சட்டவிரோதமானது, என் அப்பா மெதுவாக கூற்றினார். ஆனால் சிறுவர்களாகிய நீங்கள் சிறந்த படைப்பாற்றலையும் அசல் சிந்தனையையும் வெளிப்படுத்தியுள்ளீர்கள். தொடருங்கள். நான் உன்னைப் பற்றி உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். ஏமாற்றத்துடன் மைக்கும் நானும் 20 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தோம். நாங்கள் எங்கள் குழப்பத்தை சுத்தம் செய்யத் தொடங்கினோம். தொடக்க நாளிலேயே வியாபாரம் முடிந்தது. பொடியைத் துடைத்துவிட்டு மைக்கைப் பார்த்து, ஜிம்மியும் அவருடைய நண்பர்களும் சொல்வது சரிதான். நாங்கள் ஏழைகள் டோட். நான் சொன்னபடியே அப்பா கிளம்பிக் கொண்டிருந்தார். வாய்ஸ், அவர் கூறினார். நீங்கள் விட்டுக் கொடுத்தால் மட்டுமே நீங்கள் ஏழை. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஏதாவது செய்தீர்கள். பெரும்பாலானவர்கள் பணக்காரர்களாக மட்டுமே பேசுகிறார்கள் மற்றும் கனவு காண்கிறார்கள். நீங்கள் ஏதாவது செய்துள்ளீர்கள். உங்கள் இருவருக்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன்.
நான் மீண்டும் சொல்கிறேன், தொடருங்கள். விலகாதே டோட். நானும் மைக்கும் அங்கே அமைதியாக நின்றோம். அவை நல்ல வார்த்தைகள், ஆனால் என்ன செய்வது என்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. அப்படியானால் நீங்கள் எப்படி பணக்காரர் அல்ல, அப்பா? நான் கேட்டேன். ஏனென்றால் நான் ஒரு பள்ளி ஆசிரியராக தேர்வு செய்தேன். பள்ளி ஆசிரியர்கள் உண்மையில் பணக்காரர்களாக இருப்பதைப் பற்றி நினைப்பதில்லை. நாங்கள் கற்பிக்க விரும்புகிறோம். நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன், ஆனால் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று எனக்குத் தெரியவில்லை. நானும் மைக்கும் திரும்பி எங்களின் சுத்தம் செய்வதைத் தொடர்ந்தோம். எனக்குத் தெரியும், என் அப்பா கூறினார். சிறுவர்களாகிய நீங்கள் பணக்காரர்களாக இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னிடம் கேட்காதீர்கள். உங்கள் அப்பாவிடம் பேசுங்கள், மைக். என் தந்தை? மைக் சுரண்டப்பட்ட முகத்துடன் கேட்டார். ஆமாம், உங்கள் அப்பா. என் அப்பா புன்னகையுடன் மீண்டும் கூறினார். உன் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரே வங்கியாளர் இருக்கிறார். அவர் உங்கள் தந்தையைப் பற்றிக் கோபப்படுகிறார். பணம் சம்பாதிப்பதில் உங்கள் தந்தை புத்திசாலி என்று அவர் என்னிடம் பலமுறை கூறினார். என் தந்தை? மைக் நம்பாமல் மீண்டும் கேட்டான். அப்படியானால் பள்ளியில் படிக்கும் பணக்காரக் குழந்தைகளைப் போல எங்களுக்கு ஒரு நல்ல காரும் நல்ல வீடும் இல்லை என்றால் எப்படி? ஒரு நல்ல கார் மற்றும் ஒரு நல்ல வீடு என்பது நீங்கள் பணக்காரர் அல்லது பணம் சம்பாதிப்பது எப்படி என்று உங்களுக்குத் தெரியும் என்று என் அப்பா பதிலளித்தார். ஜிம்மியின் அப்பா அத்தியாயம் 1க்கு வேலை செய்கிறார். பாடம் 1 முதல் 14 வரை சர்க்கரை தோட்டம். அவர் என்னிடமிருந்து மிகவும் வேறுபட்டவர் அல்ல. அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார். நான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன். அந்த நிறுவனம் அவருக்காக காரை வாங்குகிறது. சர்க்கரை நிறுவனம் நிதி சிக்கலில் உள்ளது. ஜிம்மியின் அப்பாவுக்கு விரைவில் எதுவும் இல்லாமல் போகலாம். உங்கள் அப்பா வித்தியாசமானவர், மைக். அவர் ஒரு பேரரசை உருவாக்குவது போல் தெரிகிறது. நான் இன்னும் சில வருடங்களில் அவன் பெரும் பணக்காரனாக ஆகிவிடுவான் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் நானும் மைக்கும் மீண்டும் உற்சாகமடைந்தோம். புதிய வீரியத்துடன், இப்போது செயலிழந்த எங்கள் முதல் வணிகத்தால் ஏற்பட்ட குழப்பத்தை நாங்கள் சுத்தம் செய்யத் தொடங்கினோம். நாங்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது மைக்கின் அப்பாவிடம் எப்போது பேசுவது என்று திட்டமிட்டோம். பிரச்சனை என்னவென்றால், மைக்கின் அப்பா நீண்ட நேரம் வேலை செய்தார் மற்றும் பெரும்பாலும் தாமதமாக வீட்டிற்கு வரவில்லை. அவரது தந்தைக்கு கிடங்குகள், ஒரு கட்டுமான நிறுவனம், ஒரு சங்கிலி கடைகள் மற்றும் 3 உணவகங்கள் இருந்தன. உணவகங்கள்தான் அவரை தாமதமாக வெளியேற்றியது. நாங்கள் சுத்தம் செய்து முடித்த பிறகு மைக் பஸ்ஸை பிடித்தது. அன்று இரவு வீட்டுக்கு வந்ததும் அவன் அப்பாவிடம் பேசப் போகிறான். பணக்காரனாவது எப்படி என்று எங்களுக்குக் கற்றுக் கொடுப்பாயா என்று கேட்டான். மைக் தாமதமானாலும் அப்பாவிடம் பேசியவுடன் அழைப்பதாக உறுதியளித்தார். இரவு 8:30 மணிக்கு போன் அடித்தது. சரி, என்றேன். அடுத்த சனிக்கிழமை போனை கீழே வைத்தேன். மைக்கின் அப்பா எங்களைச் சந்திக்க ஒப்புக்கொண்டார். சனிக்கிழமையன்று நான் நகரத்தின் ஏழைப் பகுதிக்கு காலை 7:30 மணிக்கு பேருந்தை பிடித்தேன். பாடங்கள் ஆரம்பம். மைக்கும் நானும் அவனது அப்பாவை அன்று காலை 8 மணிக்கு சந்தித்தோம். அவர் ஏற்கனவே பிஸியாக இருந்தார். 1 மணி நேரத்திற்கும் மேலாக வேலையில் இருந்தார். எளிமையான, சிறிய மற்றும் நேர்த்தியான அவரது வீட்டிற்கு நான் நடந்து சென்றபோது அவரது கட்டுமான மேற்பார்வையாளர் தனது பிக்கப் டிரக்கில் புறப்பட்டுக் கொண்டிருந்தார். மைக் என்னை வாசலில் சந்தித்தார். அப்பா ஓனில் இருக்கிறார், பின் தாழ்வாரத்தில் காத்திருக்கச் சொன்னார் என்று மைக் கதவைத் திறந்தார். வயதான வீட்டின் வாசலைக் கடந்தபோது பழைய மரத்தளம் சத்தமிட்டது. கதவுக்குள் ஒரு மலிவான பாய் இருந்தது. தரை தாங்கிய எண்ணற்ற காலடிச் சுவடுகளிலிருந்து வருடக்கணக்கான தேய்மானங்களை மறைக்க பாயிருந்தது. சுத்தமாக இருந்தாலும் அதை மாற்ற வேண்டியிருந்தது. இன்று சேகரிப்பாளர்களின் பொருட்களாக இருக்கும் பழைய கரை படிந்த மரச்சாமான்களால் நிரப்பப்பட்ட குறுகிய வாழ்க்கை அறைக்குள் நுழைந்தபோது கிளாஸ்ட்ரோபோபிக் உணர்ந்தேன். சோபாவில் 2 பெண்கள் அமர்ந்திருந்தனர். இருவரும் ஒரு சிறிய பணக்கார அப்பா. ஏழை அப்பா என் அம்மாவை விட 15 வயது மூத்தவர். பெண்களின் குறுக்கே தொழிலாளியின் உடையில் ஒரு ஆண் அமர்ந்திருந்தான். அவர் காக்கி ஸ்லாக்ஸ் மற்றும் காக்கி சட்டை அணிந்திருந்தார், நேர்த்தியாக அழுத்தப்பட்ட ஆனால் ஸ்டார்ச் இல்லாமல், மற்றும் பாலிஷ் பூட்ஸ். அவர் என் அப்பாவை விட சுமார் 10 வயது மூத்தவர். நானும் மைக்கும் அவர்களைக் கடந்து பின் தாழ்வாரத்தை நோக்கிச் சென்றபோது அவர்கள் சிரித்தனர். நான் வெட்கத்துடன் திரும்பிச் சிரித்தேன். அவர்கள் யார்? நான் கேட்டேன். ஓ, அவர்கள் என் அப்பாவிடம் வேலை செய்கிறார்கள். வயதானவர் தனது கிடங்குகளை நடத்துகிறார், மேலும் பெண்கள் உணவகங்களின் மேலாளர்கள். நீங்கள் வந்ததும் இங்கிருந்து 50 மைல் தொலைவில் சாலை திட்டத்தில் பணிபுரியும் கட்டுமான மேற்பார்வையாளரைப் பார்த்தீர்கள். அவருடைய மற்ற மேற்பார்வையாளர் வீடுகளின் பாதையை கட்டுகிறார். நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பே போய்விட்டார். இது எல்லா நேரத்திலும் தொடர்கிறதா? நான் கேட்டேன். எப்போதும் இல்லை, ஆனால் அடிக்கடி. மைக் சிரித்துக்கொண்டே என் அருகில் உட்கார ஒரு நாற்காலியை இழுத்தார்.
பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுப்பாரா என்று என் அப்பாவிடம் கேட்டேன் என்று மைக் கூறினார். ஓ, அதற்கு அவர் என்ன சொன்னார்? நான் கவனமாக ஆர்வத்துடன் கேட்டேன். சரி, அவர் முகத்தில் முதலில் ஒரு வேடிக்கையான தோற்றம் இருந்தது. பின்னர் அவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதாகக் கூறினார். ஓ, நான் என் நாற்காலியை மீண்டும் சுவருக்கு எதிராக அசைத்தேன். நாற்காலியின் 2 பின் கால்களில் அமர்ந்திருந்தேன். மைக் அதை அசைத்தார். என்ன தெரியுமா? நான் கேட்டேன். இல்லை, ஆனால் விரைவில் கண்டுபிடிப்போம். திடீரென்று மைக்கின் அப்பா இறுக்கமான திரை கதவு வழியாக மற்றும் தாழ்வாரத்தில் வெடித்தார். மைக்கும் நானும் எங்கள் காலடியில் குதித்தோம். மரியாதை நிமித்தம் அல்ல, ஆனால் நாங்கள் திடுக்கிட்டதால். தயாரா, தோழர்களே? அவர் எங்களுடன் உட்கார ஒரு நாற்காலியை இழுத்தபடி கேட்டார். அவர் முன் உட்காருவதற்காக சுவரில் இருந்து எங்கள் நாற்காலிகளை விலக்கியபோது நாங்கள் தலையை ஆட்டினோம். அவர் ஒரு பெரிய மனிதர், சுமார் 6 அடி உயரம் மற்றும் 200 பவுண்டுகள். என் அப்பா உயரமானவர், அதே எடை. மைக்கின் அப்பாவை விட 5 வயது மூத்தவர். அவர்கள் ஒரே மாதிரியான தோற்றத்தைக் கொண்டிருந்தனர், இருப்பினும் ஒரே இன ஒப்பனை இல்லை. ஒருவேளை அவர்களின் ஆற்றல் ஒத்ததாக இருக்கலாம். அத்தியாயம் 1, பாடம் 1 முதல் 16 வரை. நீங்கள் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அது சரியா, ராபர்ட்? நான் விரைவாக தலையை அசைத்தேன், ஆனால் கொஞ்சம் நடுக்கத்துடன். அவருடைய வார்த்தைகளுக்கும் புன்னகைக்கும் பின்னால் அவருக்கு நிறைய சக்தி இருந்தது. சரி, இதோ என் நான் உங்களுக்கு கற்பிப்பேன், ஆனால் நான் அதை வகுப்பறை பாணியில் செய்ய மாட்டேன். நீங்கள் எனக்காக வேலை செய்கிறீர்கள், நான் உங்களுக்கு கற்பிப்பேன். நீங்கள் எனக்காக வேலை செய்யவில்லை, நான் உங்களுக்கு கற்பிக்க மாட்டேன். நீங்கள் வேலை செய்தால் நான் உங்களுக்கு விரைவாக கற்பிக்க முடியும், மேலும் நீங்கள் பள்ளியில் செய்வது போல் உட்கார்ந்து கேட்க விரும்பினால் நான் என் நேரத்தை வீணடிப்பேன். அது எனது சலுகை. எடுத்துக்கோள் அல்லது விட்டு விடு. ஆமா, நான் முதலில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நான் கேட்டேன். இல்லை. எடுத்துக்கோள் அல்லது விட்டுவிடு. எனது நேரத்தை வீணடிக்க எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. உங்கள் மனதை தீர்க்கமாகச் செய்ய முடியாவிட்டால் எப்படியும் பணம் சம்பாதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். வாய்ப்புகள் வந்து சேரும். விரைவான முடிவுகளை எப்போது எடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது ஒரு முக்கியமான திறமை. நீங்கள் கேட்ட வாய்ப்பு கிடைத்துள்ளது. பள்ளிக்கூடம் ஆரம்பமாகிறது, அல்லது இன்னும் 10 வினாடிகளில் முடிந்துவிடும் என்று மைக்கின் அப்பா கிண்டல் புன்னகையுடன் கூறினார். எடுத்துக்கொள் என்றேன். எடுங்கள், மைக் கூறினார். நல்லது என்றார் மைக்கின் அப்பா. திருமதி, இன்னும் 10 நிமிடங்களில் மார்ட்டின் வந்துவிடுவார். நான் அவளுடன் பழகிய பிறகு நீ அவளுடன் என் சூப்பரெட்டிற்கு சவாரி செய்து நீ வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் உங்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 10 காசுகள் தருகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் 3 மணி நேரம் வேலை செய்வீர்கள். ஆனால் இன்று எனக்கு ஒரு சாப்பால் விளையாட்டு உள்ளது, நான் சொன்னேன். மைக்கின் அப்பா கடுமையான தொனியில் குரலைக் குறைத்தார். எடுங்கள் அல்லது விட்டுவிடுங்கள் என்று அவர் கூறினார். நான் அதை எடுத்துக்கொள்கிறேன், நான் பதிலளித்தேன். விளையாடுவதற்குப் பதிலாக வேலை செய்து கற்றுக்கொள்வதைத் தேர்ந்தெடுத்தேன். 30 சென்ட்கள் கழித்து 9 மணி மீட்டர். அன்று நானும் மைக்கும் திருமதி மார்ட்டினிடம் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவள் ஒரு கனிவான மற்றும் பொறுமையான பெண். மைக்கும் நானும் அவளுடைய 2 வளர்ந்த மகன்களை அவளுக்கு நினைவூட்டுகிறோம் என்று அவள் எப்போதும் சொன்னாள். அன்பாக இருந்தாலும் கடின உழைப்பில் நம்பிக்கை வைத்து எங்களை அசைக்க வைத்தாள். நாங்கள் 3 மணி நேரம் பதிவு செய்யப்பட்ட பொருட்களை அலமாரிகளில் இருந்து எடுத்து தூசியை அகற்றுவதற்காக ஒவ்வொரு டப்பாவையும் இறகு டஸ்டர் மூலம் துலக்கி பின்னர் அவற்றை நேர்த்தியாக அடுக்கி வைத்தோம். இது மிகவும் சலிப்பான வேலையாக இருந்தது. பணக்கார அப்பா, ஏழை அப்பா, 17 எனது பணக்கார அப்பா என்று நான் அழைக்கும் மைக்கின் அப்பா இந்த 9 சிறிய சூப்பரெட்டுகளை வைத்திருந்தார், ஒவ்வொன்றும் பெரிய வாகன நிறுத்துமிடத்துடன். பால், ரொட்டி, வெண்ணெய் மற்றும் சிகரெட் போன்ற பொருட்களை மக்கள் வாங்கிய 7-11 கன்வீனியன்ஸ் ஸ்டோர்கள், சிறிய அக்கம் பக்கத்து மளிகைக் கடைகளின் ஆரம்ப பதிப்பாக அவை இருந்தன. பிரச்சனை என்னவென்றால், ஏர் கண்டிஷனிங் பரவலாக பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு இது ஹவாயிருந்தது, மேலும் வெப்பத்தின் காரணமாக கடைகளால் கதவுகளை மூட முடியவில்லை. கடையின் 2 பக்கங்களிலும் கதவுகள் சாலை மற்றும் வாகன நிறுத்துமிடத்திற்கு அகலமாக திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு கார் ஓட்டும் போது அல்லது பார்க்கிங்கிற்குள் இழுத்துச் செல்லும்போது புழுதி சுழன்று கடையில் குடியேறும். ஏர் கண்டிஷனிங் இல்லாத வரை எங்களுக்கு வேலை இருக்கும் என்று தெரியும். 3 வாரங்களுக்கு மைக்கும் நானும் திருமதி மார்ட்டினிடம் அறிக்கை செய்து 3 மணி நேரம் வேலை செய்தோம். மதியம் எங்கள் வேலை முடிந்துவிட்டது. அவள் எங்கள் ஒவ்வொருவரின் கையிலும் 3 சிறிய நாணயங்களைக் கொடுத்தாள். இப்போது 1950களின் நடுப்பகுதியில் 9 வயதில் கூட 30 சென்ட்கள் மிகவும் உற்சாகமாக இல்லை.
காமிக் புத்தகங்கள் அப்போது 10 சென்ட்கள் விலை. அதனால் நான் வழக்கமாக காமிக் புத்தகங்களுக்கு என் பணத்தை செலவழித்து வீட்டிற்கு சென்றேன். 4வது வாரத்தின் புதன்கிழமைக்குள் நான் வெளியேறத் தயாராக இருந்தேன். மைக்கின் அப்பாவிடம் பணம் சம்பாதிக்கக் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வேலை செய்ய ஒப்புக்கொண்டேன். இப்போது 1 மணி நேரத்திற்கு 10 காசுகளுக்கு அடிமையாக இருந்தேன். அதற்கு மேல் அந்த முதல் சனிக்கிழமையிலிருந்து மைக்கின் அப்பாவை நான் பார்க்கவில்லை. நான் வெளியேறுகிறேன். நான் மதிய உணவு நேரத்தில் மைக்கிடம் சொன்னேன். பள்ளி சலிப்பாக இருந்தது. இப்போது நான் எதிர்நோக்குவதற்கு எனது சனிக்கிழமைகள் கூட இல்லை. ஆனால் 30 சென்ட் தான் எனக்கு கிடைத்தது. இந்த முறை மைக் சிரித்தார். என்ன சிரிக்கிறீர்கள்? கோபத்துடனும் விரக்தியுடனும் கேட்டேன். இப்படி நடக்கும் என்று அப்பா சொன்னார். நீங்கள் வெளியேறத் தயாரானதும் அவரைச் சந்திப்பதாக அவர் கூறினார். என்ன? நான் ஆவேசமாக சொன்னேன். நான் சோர்ந்து போவதற்காக அவர் காத்திருந்தாரா? விதமான மைக் கூறினார். அப்பா வித்தியாசமானவர். அவர் உங்கள் அப்பாவைப் போல் கற்பிக்கவில்லை. உங்கள் அம்மாவும் அப்பாவும் நிறைய பாடம் நடத்துகிறார்கள். என் அப்பா அமைதியானவர், சில வார்த்தைகள் பேசக்கூடியவர். நீங்கள் இந்த சனிக்கிழமை வரை பொறுத்திருங்கள். நீங்கள் தயாராக இருப்பதாக நான் அவரிடம் கூறுவேன். நான் அமைக்கப்பட்டுவிட்டேன் என்று சொல்கிறீர்களா? இல்லை, உண்மையில் இல்லை, ஆனால் இருக்கலாம். அப்பா சனிக்கிழமை விளக்குவார். அத்தியாயம் 1 பாடம் 1 முதல் 18 வரை. சனிக்கிழமை வரிசையில் காத்திருந்தேன். மைக்கின் அப்பாவை எதிர்கொள்ள நான் தயாராக இருந்தேன். என் உண்மையான அப்பா கூட அவர் மீது கோபமாக இருந்தார். எனது உண்மையான அப்பா, ஏழை என்று நான் அழைக்கும் அப்பா, என் பணக்கார அப்பா குழந்தை தொழிலாளர் சட்டத்தை மீறுகிறார், விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று நினைத்தார். என் படித்த, ஏழை அப்பா, எனக்கு என்ன தகுதியானதோ அதை 1 மணி நேரத்திற்கு குறைந்தது 25 காசுகள் கேட்கச் சொன்னார். எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்றால் நான் உடனடியாக வேலையை விட்டுவிடுவேன் என்று என் ஏழை அப்பா என்னிடம் கூறினார். உங்களுக்கு எப்படியும் அந்த மோசமான வேலை தேவையில்லை, என் ஏழை அப்பா கோபத்துடன் கூறினார். சனிக்கிழமை காலை 8 மணியளவில் மைக்கின் அப்பா மைக்கின் வீட்டுக் கதவைத் திறந்தபோது நான் மைக்கின் கதவைத் திறந்து பார்த்தேன். நான் உள்ளே நுழையும் போது, ஒரு இருக்கை எடுத்து வரிசையில் காத்திருங்கள் என்றார். அவர் திரும்பி ஒரு படுக்கையறைக்கு அடுத்த அவரது சிறிய அலுவலகத்திற்கு மறைந்தார். நான் அறையைச் சுற்றிப் பார்த்தேன். எங்கும் மைக்கைக் காணவில்லை. சங்கடமாக உணர்ந்த நான் 4 வாரங்களுக்கு முன்பு இருந்த அதே 2 பெண்களின் அருகில் ஜாக்கிரதையாக அமர்ந்தேன். அவர்கள் சிரித்துக்கொண்டே எனக்கு இடம் கொடுப்பதற்காக சோபாவில் இருந்து சரிந்தார்கள். 45 நிமிடங்கள் சென்றன. நான் வேக வைத்தேன். 2 பெண்களும் அவரை சந்தித்து 30 நிமிடங்களுக்கு முன்பே வெளியேறினர். ஒரு வயதான மனிதர் 20 நிமிடங்கள் அங்கே இருந்தார், மேலும் சென்றுவிட்டார். வீடு காலியாக இருந்தது. இங்கே நான் ஒரு அழகான சன்னி ஹவாய் நாளில் ஒரு இருண்ட அறையில் உட்கார்ந்து குழந்தைகளைச் சுரண்டுகிற ஒரு சீப்ஸ்கேட்டுடன் பேசக் காத்திருந்தேன். அவர் அலுவலகம் முழுவதும் சலசலப்பதும், தொலைபேசியில் பேசுவதும், என்னைப் புறக்கணிப்பதும் என்னால் கேட்க முடிந்தது. நான் வெளியேற தயாராக இருந்தேன், ஆனால் சில காரணங்களால் நான் தங்கினேன். இறுதியாக 15 நிமிடங்களுக்குப் பிறகு, சரியாக 9 மணிக்கு, பணக்கார அப்பா தனது அலுவலகத்தை விட்டு வெளியேறினார். எதுவும் பேசவில்லை. என்னை உள்ளே வரும்படி கையால் சைகை செய்தார். உங்களுக்கு சம்பள உயர்வு வேண்டும், அல்லது நீங்கள் வெளியேறப் போகிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று பணக்கார அப்பா தனது அலுவலக நாற்காலியில் சுழன்றார். சரி, நீங்கள் பேரம் பேசி முடிக்கவில்லை. நான் கிட்டத்தட்ட கண்ணீருடன் மழுப்பினேன். ஒரு பெரியவரை எதிர்கொள்வது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. நான் உங்களுக்காக வேலை செய்தால் எனக்குக் கற்றுக் கொடுப்பதாகச் சொன்னீர்கள். சரி, நான் உங்களுக்காக வேலை செய்தேன். நான் கடினமாக உழைத்தேன். உங்களுக்காக வேலை செய்வதற்காக எனது பேஸ்பால் விளையாட்டுகளை நான் விட்டுவிட்டேன். ஆனால் நீங்கள் உங்கள் வார்த்தையை கடைப்பிடிக்கவில்லை. மேலும் நீங்கள் பணக்கார அப்பா, ஏழை அப்பா 19 எனக்கு எதையும் கற்பிக்கவில்லை. ஊரில் உள்ள அனைவரும் நினைப்பது போல் நீ ஒரு வஞ்சகன். நீங்கள் பேராசை கொண்டவர். உங்களுக்கு எல்லா பணமும் வேண்டும். உங்கள் ஊழியர்களைக் கவனிக்க வேண்டாம். நீங்கள் என்னை காத்திருக்க வைத்தீர்கள். எனக்கு எந்த மரியாதையும் காட்டவில்லை. நான் ஒரு சிறுவன், ஆனால் நான் சிறப்பாக நடத்தப்படுவதற்கு தகுதியானவன். பணக்கார அப்பா தனது சுழலும் நாற்காலியில் திரும்பி, கன்னம் வரை கைகளை உயர்த்தி, என்னை முறைத்தார். மோசமாக இல்லை என்று அவர் கூறினார். 1 மாதத்திற்குள் நீங்கள் எனது பெரும்பாலான ஊழியர்களைப் போல் இருக்கிறீர்கள். என்ன? நான் கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் என் குறையை தொடர்ந்தேன். நீங்கள் பேரம் பேசுவதை வைத்து எனக்குக் கற்றுக் கொடுக்கப் போகிறீர்கள் என்று நினைத்தேன். அதற்கு பதிலாக நீங்கள் என்னை துன்புறுத்தவா? அது கொடுமையானது. இது உண்மையிலேயே கொடுமையானது. நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன், பணக்கார அப்பா அமைதியாக கூறினார். நீங்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தீர்கள்?
ஒன்றுமில்லை என்றேன் கோபமாக. நான் வேர்க்கடலைக்கு வேலை செய்ய ஒப்புக்கொண்டதிலிருந்து நீங்கள் என்னிடம் ஒருமுறை கூட பேசவில்லை. 1 மணி நேரத்திற்கு 10 காசுகள். வா, உங்களைப் பற்றி நான் அரசுக்கு அறிவிக்க வேண்டும். எங்களிடம் குழந்தை தொழிலாளர் சட்டங்கள் உள்ளன, உங்களுக்குத் தெரியும். என் அப்பா அரசாங்கத்தில் வேலை செய்கிறார், உங்களுக்குத் தெரியும். ஆகா என்றார் பணக்கார அப்பா. இப்போது நீங்கள் எனக்காக பணிபுரிந்த பெரும்பாலான நபர்களைப் போலவே கேட்கிறீர்கள். நான் பணிநீக்கம் செய்தவர்கள் அல்லது வெளியேறியவர்கள். அப்படியானால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் ஒரு சிறிய குழந்தைக்கு மிகவும் தைரியமாக உணர்ந்தேன். நீ என்னிடம் போய் உரைத்தாய். நான் உங்களுக்காக உழைத்தேன், நீங்கள் உங்கள் வார்த்தையைக் காப்பாற்றவில்லை. நீங்கள் எனக்கு எதுவும் கற்பிக்கவில்லை. நான் உனக்கு எதுவும் கற்பிக்கவில்லை என்று உனக்கு எப்படித் தெரியும்? என்று பணக்கார அப்பா நிதானமாக கேட்டார். சரி, நீ என்னிடம் பேசவே இல்லை. நான் 3 வாரங்களாக வேலை செய்தேன், நீங்கள் எனக்கு எதுவும் கற்பிக்கவில்லை என்று நான் குமுறலுடன் சொன்னேன். கற்பித்தல் என்பது பேசுவது அல்லது விரிவுரையா? பணக்கார அப்பா கேட்டார். சரி, ஆம், நான் பதிலளித்தேன். அப்படித்தான் அவர்கள் உங்களுக்கு பள்ளியில் கற்பிக்கிறார்கள் என்று அவர் சிரித்தார். ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு அப்படி கற்பிக்கவில்லை. மேலும் வாழ்க்கை அனைத்திற்கும் சிறந்த ஆசிரியர் என்று நான் கூறுவேன். பெரும்பாலான நேரங்களில் வாழ்க்கை உன்னுடன் பேசுவதில்லை, அது உங்களை சுற்றித் தள்ளும். ஒவ்வொரு உந்துதலும் வாழ்க்கை, எழுந்திரு, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அத்தியாயம் 1, பாடம் 1 முதல் 20 வரை. இந்த மனிதன் எதைப் பற்றி பேசுகிறான்? மனமாக என்னை நானே கேட்டுக்கொண்டேன். உயிர் என்னைத் தள்ளியது. வாழ்க்கை என்னுடன் பேசுகிறதா? இப்போது நான் என் வேலையை விட்டுவிட வேண்டும் என்று எனக்குத் தெரியும். நான் பூட்டப்பட வேண்டிய ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். வாழ்க்கையின் பாடங்களைக் கற்றுக்கொண்டால் நீங்கள் நன்றாகச் செயல்படுவீர்கள். இல்லையென்றால் வாழ்க்கை உங்களைத் தொடர்ந்து தள்ளும். மக்கள் 2 விஷயங்களைச் செய்கிறார்கள். சிலர் வாழ்க்கையைத் தள்ள அனுமதிக்கிறார்கள். மற்றவர்கள் கோபமடைந்து பின் தள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் முதலாளி அல்லது அவர்களின் வேலை அல்லது அவர்களின் கணவன் அல்லது மனைவிக்கு எதிராகத் தள்ளுகிறார்கள். வாழ்க்கைதான் தள்ளுகிறது என்பது அவர்களுக்குத் தெரியாது. அவர் என்ன பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. வாழ்க்கை நம் அனைவரையும் சுற்றித் தள்ளுகிறது. சிலர் கைவிடுகிறார்கள், மற்றவர்கள் சண்டையிடுகிறார்கள். ஒரு சிலர் பாடம் கற்று முன்னேறுகிறார்கள். வாழ்க்கையைத் தள்ளுவதை அவர்கள் வரவேற்கிறார்கள். இந்த சிலருக்கு அவர்கள் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். கற்றுக்கொண்டு முன்னேறுகிறார்கள். பெரும்பாலானவர்கள் வெளியேறுகிறார்கள். உங்களைப் போன்ற சிலர் சண்டையிடுகிறார்கள். பணக்கார அப்பா நின்று பழுதுபார்க்க வேண்டிய பழைய மர ஜன்னலை மூடினார். இந்தப் பாடத்தைக் கற்றுக்கொண்டால் நீங்கள் புத்திசாலியாகவும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியான இளைஞனாகவும் வளர்வீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் பிரச்சினைகளுக்கு ஒருவேளை குறைந்த ஊதியம் அல்லது உங்கள் முதலாளியை குறை கூறி உங்கள் வாழ்க்கையை செலவிடுவீர்கள். உங்கள் பணப்பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்க்கும் அந்த பெரிய இடைவெளிக்காக நீங்கள் எப்போதும் நம்பிக்கையுடன் வாழ்வீர்கள். நான் இன்னும் கேட்கிறேனா என்று பணக்கார அப்பா என்னைப் பார்த்தார். அவன் கண்கள் என்னை சந்தித்தன. நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு எங்கள் கண்களால் தொடர்பு கொண்டோம். இறுதியாக நான் அவரது செய்தியை உள்வாங்கியவுடன் ஒருமுறை பார்த்தேன். அவர் சொல்வது சரி என்று எனக்குத் தெரியும். நான் அவரை குற்றம் சாட்டினேன். நான் கற்றுக்கொள்ளும்படி கேட்டேன். நான் போராடிக் கொண்டிருந்தேன். பணக்கார அப்பா தொடர்ந்தார். அல்லது நீங்கள் தைரியம் இல்லாத நபராக இருந்தால் வாழ்க்கை உங்களைத் தள்ளும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கைவிடுவீர்கள். நீங்கள் அத்தகைய நபராக இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக விளையாடுவீர்கள், சரியான செயல்களைச் செய்வீர்கள், எப்போதும் நடக்காத சில நிகழ்வுகளுக்கு உங்களைக் காப்பாற்றுவீர்கள். பின்னர் நீங்கள் ஒரு சலிப்பான வயதான மனிதராக இறக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல கடின உழைப்பாளியாக இருந்ததால் உங்களை மிகவும் விரும்பும் பல நண்பர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் வாழ்க்கை உங்களை அடிபணிய வைக்க அனுமதிக்கிறீர்கள். ஆழ்மனத்தில் நீங்கள் ஆபத்துக்களை எடுக்க பயந்தீர்கள். நீங்கள் உண்மையிலேயே வெற்றி பெற விரும்பினீர்கள், ஆனால் வெற்றியின் உற்சாகத்தை விட தோல்வி பயம் அதிகமாக இருந்தது. உள்ளே ஆழமாக நீங்கள் அதற்குச் செல்லவில்லை என்பது உங்களுக்கும் மட்டுமே தெரியும். நீங்கள் பாதுகாப்பாக விளையாடத் தேர்ந்தெடுத்தீர்கள். பணக்கார அப்பா ஏழை அப்பா 21 எங்கள் கண்கள் மீண்டும் சந்தித்தன. நீங்கள் என்னை சுற்றித் தள்ளுகிறீர்களா? நான் கேட்டேன். சிலர் அப்படிச் சொல்லலாம் என்று சிரித்தார் பணக்கார அப்பா. நான் உங்களுக்கு வாழ்க்கையை சுவைத்தேன் என்று கூறுவேன். வாழ்க்கையின் சுவை என்ன? நான் கேட்டேன், இன்னும் கோபமாக, ஆனால் இப்போது ஆர்வமாக மற்றும் கற்றுக்கொள்ள தயாராக உள்ளது. பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கும்படி என்னிடம் முதலில் கேட்டவர்கள் நீங்கள்தான் சிறுவர்கள்.
என்னிடம் 150க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவர் கூட பணத்தைப் பற்றி எனக்கு என்ன தெரியும் என்று என்னிடம் கேட்கவில்லை. அவர்கள் என்னிடம் வேலை மற்றும் சம்பளம் கேட்கிறார்கள், ஆனால் பணத்தைப் பற்றி அவர்களுக்கு ஒருபோதும் கற்பிக்க மாட்டார்கள். எனவே பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்க்கையின் சிறந்த ஆண்டுகளை பணத்திற்காக உழைக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் எதற்காக வேலை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் அங்கேயே அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தேன். எனவே நீங்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை அறிய விரும்புகிறீர்கள் என்று மைக் என்னிடம் கூறியபோது, நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்க முடிவு செய்தேன். நான் முகத்தில் நீல நிறமாக இருக்கும் வரை என்னால் பேச முடியும், ஆனால் நீங்கள் எதையும் கேட்க மாட்டீர்கள். எனவே நீங்கள் சொல்வதைக் கேட்கும் வகையில் வாழ்க்கை உங்களைச் சற்றுத் தள்ள அனுமதிக்க முடிவு செய்தேன். அதனால்தான் நான் உங்களுக்கு 10 காசுகள் மட்டுமே கொடுத்தேன். அப்படியானால் ஒரு மணி நேரத்திற்கு 10 காசுகள் மட்டுமே வேலை செய்வதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? நான் கேட்டேன். நீங்கள் மலிவானவர் மற்றும் உங்கள் தொழிலாளர்களைச் சுரண்டுகிறீர்களா? பணக்கார அப்பா திரும்பி வந்து கலகலவென சிரித்தார். இறுதியாக அவர், உங்கள் பார்வையை மாற்றுவது நல்லது. என்னைக் குறை சொல்வதை நிறுத்துங்கள். நான் தான் பிரச்சனை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நான் பிரச்சனை என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் என்னை மாற்ற வேண்டும். நீங்கள்தான் பிரச்சனை என்பதை உணர்ந்தால் உங்களை நீங்களே மாற்றிக் கொள்ளலாம், ஏதாவது கற்றுக்கொள்ளலாம், மேலும் புத்திசாலித்தனமாக வளரலாம். பெரும்பாலான மக்கள் தங்களைத் தவிர உலகில் உள்ள அனைவரும் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றவர்களை விட உங்களை மாற்றிக்கொள்வது எளிது. எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், என்னைக் குறை சொல்லாதேயே அல்லது உங்கள் பிரச்சனைகள் என்று பணக்கார அப்பா பொறுமையாக கூறினார். ஆனால் நீங்கள் எனக்கு 10 காசுகள் மட்டுமே கொடுக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? பணக்கார அப்பா சிரித்துக் கொண்டே கேட்டார். நீங்கள் மலிவானவர். நான் ஒரு தந்திரமான புன்னகையுடன் சொன்னேன். பார், நான் தான் பிரச்சனை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று பணக்கார அப்பா கூறினார். அத்தியாயம் 1, பாடம் 1 முதல் 22 வரை. ஆனால் நீங்கள் சரி, அந்த அணுகுமுறையை வைத்திருங்கள். நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நான் தான் பிரச்சனை என்ற மனப்பான்மையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தேர்வுகள் உள்ளன? சரி, நீங்கள் எனக்கு அதிக பணம் கொடுக்கவில்லை என்றால் அல்லது எனக்கு அதிக மரியாதை காட்டவில்லை என்றால் நான் வெளியேறுவேன். நன்றாக வைத்து, பணக்கார அப்பா கூறினார். பெரும்பாலான மக்கள் அதைத்தான் செய்கிறார்கள். அவர்கள் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை, நல்ல வாய்ப்பு, அதிக சம்பளம் என்று தேடிச் செல்கிறார்கள். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அது இருக்காது. எனவே நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கேட்டேன். இதை ஒரு மணி நேரத்திற்கு 10 காசுகள் எடுத்துக்கொண்டு சிரிக்கவா? பணக்கார அப்பா சிரித்தார். மற்றவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்வது அவ்வளவுதான். அதிக பணம் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் என்று நினைத்து சம்பள உயர்வுக்காக காத்திருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் 2வது வேலையை கடினமாக உழைக்கிறார்கள், ஆனால் மீண்டும் ஒரு சிறிய சம்பளத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பணக்கார அப்பா சொல்லும் பாடம் புரிய ஆரம்பித்த நான் தரையை வெறித்துப் பார்த்தபடி அமர்ந்திருந்தேன். அது வாழ்க்கையின் சுவை என்பதை என்னால் உணர முடிந்தது. இறுதியாக நான் நிமிர்ந்து பார்த்து, அப்படியானால் பிரச்சினையை என்ன தீர்க்கும் என்று கேட்டேன். இது அவர் தனது நாற்காலியில் முன்னோக்கி சாய்ந்து என் தலையில் மெதுவாக தட்டினார். உங்கள் காதுகளுக்கு இடையில் இந்த பொருள். அந்த நேரத்தில்தான் பணக்கார அப்பா தனது ஊழியர்களிடமிருந்தும் என் ஏழை அப்பாவிலிருந்தும் அவரைப் பிரிக்கும் முக்கிய கண்ணோட்டத்தைப் பகிர்ந்து கொண்டார். மேலும் அவரை இறுதியில் ஹவாயில் பணக்காரர்களில் ஒருவராக ஆக்கினார். அதே நேரத்தில் எனது உயர் படித்த ஆனால் ஏழை அப்பா நிதி ரீதியாக கஷ்டப்பட்டார். வாழ்க்கை. இது ஒரு தனிக் கண்ணோட்டமாக இருந்தது. அது வாழ்நாள் முழுவதும் அனைத்து மாற்றங்களையும் ஏற்படுத்தியது. பணக்கார அப்பா இந்த கண்ணோட்டத்தை மீண்டும் மீண்டும் விளக்கினார். இதை நான் பாடம் நம்பர் 1 என்று அழைக்கிறேன். ஏழைகளும் நடுத்தர வர்க்கமும் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். பணக்காரர்களுக்கு பண வேலை இருக்கிறது. அந்த பிரகாசமான சனிக்கிழமை காலையில் என் ஏழை அப்பா எனக்குக் கற்பித்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பார்வையைக் கற்றுக்கொண்டேன். 9 வயதில் 2 அப்பாக்களும் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இரு அப்பாக்களும் என்னைப் படிக்க ஊக்குவித்தார்கள், ஆனால் அதே விஷயங்கள் அல்ல. பணக்கார அப்பா ஏழை அப்பா 23 அதிகம் படித்த என் அப்பா அவர் செய்ததை நான் செய்யும்படி பரிந்துரைத்தார். மகனே, நீ கடினமாகப் படிக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்களைப் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் பாதுகாப்பான வேலையைக் காணலாம். மேலும் இது சிறந்த பலங்களைக் கொண்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பணம் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் பணக்கார அப்பா விரும்பினார்.
இந்த பாடங்களை நான் அவரது வழிகாட்டுதலின் மூலம் வாழ்க்கையின் மூலம் கற்றுக்கொள்வேன். வகுப்பறையால் அல்ல. என் பணக்கார அப்பா எனது முதல் பாடத்தைத் தொடர்ந்தார். 1 மணி நேரத்திற்கு 10 காசுகள் வேலை செய்வதில் நீங்கள் கோபமடைந்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நீங்கள் கோபப்படாமல் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்னால் உங்களுக்கு கற்பிக்க முடியாது என்று நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும். நீங்கள் பார்க்கிறீர்கள், உண்மையான கற்றல் ஆற்றல், ஆர்வம் மற்றும் எரியும் ஆசை ஆகியவற்றை எடுக்கும். கோபம் என்பது அந்த சூத்திரத்தின் ஒரு பெரிய பகுதியாகும், ஏனெனில் பேரார்வம் கோபமும் அன்பும் இணைந்தது. பணத்தைப் பொறுத்தவரை பெரும்பாலான மக்கள் அதை பாதுகாப்பாகவும் விளையாட விரும்புகிறார்கள். எனவே பேரார்வம் அவர்களை வழிநடத்துவதில்லை. பயம் செய்கிறது. அதனால்தான் அவர்கள் குறைந்த சம்பளத்தில் வேலைக்குச் செல்வார்களா? நான் கேட்டேன். ஆம் என்றார் பணக்கார அப்பா. சர்க்கரை தோட்டத்திற்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ கொடுக்கப்படும் தொகையை நான் செலுத்தாததால் நான் மக்களைச் சுரண்டுவதாக சிலர் கூறுகிறார்கள். மக்கள் தங்களைத் தாங்களே சுரண்டுகிறார்கள் என்கிறேன். இது அவர்களின் பயம், என்னுடையது அல்ல. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லையா? நான் கேட்டேன். நான் செய்ய வேண்டியதில்லை. மேலும் அதிக பணம் அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்காது. உன் அப்பாவை மட்டும் பார். அவர் நிறைய பணம் சம்பாதிக்கிறார், இன்னும் அவர் தனது கட்டணங்களை செலுத்த முடியாது. பெரும்பாலான மக்கள் அதிக பணம் கொடுத்தால் அதிக கடனில் சிக்கிக் கொள்கிறார்கள். அதனால்தான் 1 மணி நேரத்திற்கு 10 காசுகள். நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன். இது பாடத்தின் ஒரு பகுதி. அது சரி. பணக்கார அப்பா சிரித்தார். உங்கள் அப்பா பள்ளிக்குச் சென்று சிறந்த கல்வியைப் பெற்றார். அதனால் அவருக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் வேலை கிடைத்தது. ஆனால் பள்ளியில் பணம் பற்றி எதுவும் கற்றுக்கொள்ளாததால் அவருக்கு இன்னும் பணப்பிரச்சினை உள்ளது. அதற்கு மேல் அவர் பணத்திற்காக வேலை செய்வதை நம்புகிறார். மற்றும் நீங்கள் இல்லையா? நான் கேட்டேன். இல்லை, உண்மையில் இல்லை, பணக்கார அப்பா கூறினார். நீங்கள் பணத்திற்காக வேலை செய்ய கற்றுக்கொள்ள விரும்பினால் பள்ளியில் இருங்கள். அதைச் செய்ய கற்றுக்கொள்ள இது ஒரு சிறந்த இடம். ஆனால் உங்களுக்காக பணம் வேலை செய்வது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் நான் அதை உங்களுக்கு கற்பிப்பேன். ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் மட்டுமே. அத்தியாயம் 1, பாடம் 1 முதல் 24 வரை. எல்லோரும் அதைக் கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்களா? நான் கேட்டேன். இல்லை, ஏனென்றால் பணத்திற்காக வேலை செய்ய கற்றுக்கொள்வது எளிது. குறிப்பாக பணத்தின் பொருள் விவாதிக்கப்படும்போது பயம் உங்கள் முதன்மை உணர்ச்சியாக இருந்தால் என்று பணக்கார அப்பா கூறினார். எனக்கு புரியவில்லை. நான் முகம் சுளிக்க வைத்தேன். இப்போதைக்கு அதைப் பற்றிக் கவலைப்படாதே. பெரும்பாலான மக்களை ஒரு வேளையில் வேலை செய்ய வைப்பது பயம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தங்கள் பில்களை செலுத்தவில்லை என்ற பயம், பணிநீக்கம் செய்யப்படுமோ என்ற பயம், போதுமான பணம் இல்லை என்ற பயம் மற்றும் மீண்டும் தொடங்கும் பயம். ஒரு தொழில் அல்லது வர்த்தகத்தைக் கற்றுக்கொள்வதற்காகப் படிப்பதன் விலை, பின்னர் பணத்திற்காக வேலை செய்வது. பெரும்பாலான மக்கள் பணத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள், பின்னர் தங்கள் முதலாளியிடம் கோபப்படுகிறார்கள். உங்களுக்காக பணம் வேலை செய்ய கற்றுக்கொள்வது முற்றிலும் மாறுபட்ட படிப்பு? நான் கேட்டேன். நிச்சயமாக, பணக்கார அப்பா பதிலளித்தார். முற்றிலும். அந்த அழகான ஹவாய் சனிக்கிழமை காலை நாங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தோம். என் நண்பர்கள் அவர்களின் லிட்டில் லீக் பேஸ்பால் விளையாட்டைத் தொடங்கினார். ஆனால் சில காரணங்களால் நான் 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட் வேலை செய்ய முடிவு செய்ததற்கு நன்றியுடன் இருந்தேன். பள்ளியில் என் நண்பர்கள் கற்றுக் கொள்ளாத ஒன்றை நான் கற்றுக் கொள்ளப் போகிறேன் என்பதை உணர்ந்தேன். கற்கத் தயாரா என்று கேட்டார் பணக்கார அப்பா. நிச்சயமாக, நான் ஒரு புன்னகையுடன் சொன்னேன். நான் கொடுத்த வாக்குறுதியைக் காப்பாற்றிவிட்டேன். நான் உங்களுக்கு தூரத்திலிருந்து கற்றுக் கொடுத்து வருகிறேன், என் பணக்கார அப்பா கூறினார். 9 வயதில் பணத்திற்காக வேலை செய்வது எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சுவைத்திருக்கிறீர்கள். உங்கள் கடைசி மாதத்தை 50 வருடங்களால் பெருக்கவும். பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்க்கையை என்ன செய்கிறார்கள் என்பதைப் பற்றிய யோசனை உங்களுக்கு இருக்கும். எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன். என்னைப் பார்க்கவும், ஒருமுறை வேலைக்குச் செல்லவும், ஒருமுறை அதிகப் பணம் கேட்கவும் வரிசையில் காத்திருப்பதை நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? பயங்கரமானது, நான் சொன்னேன். நீங்கள் பணத்திற்காக வேலை செய்ய விரும்பினால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பணக்கார அப்பா கூறினார். மேலும் திருமதி மார்ட்டின் 3 மணி நேர வேலைக்காக 3 நாணயங்களை உங்கள் கையில் இறக்கியபோது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? பணக்கார அப்பா ஏழை அப்பா 25, இது போதாது என்று நான் உணர்ந்தேன். ஒன்றுமில்லை என்று தோன்றியது. நான் ஏமாற்றமடைந்தேன் என்றேன். பெரும்பாலான ஊழியர்கள் தங்கள் சம்பள காசோலைகளைப் பார்க்கும்போது அப்படித்தான் உணர்கிறார்கள், குறிப்பாக அனைத்து வரி மற்றும் பிற விலக்குகள் எடுக்கப்பட்ட பிறகு. குறைந்தபட்சம் நீங்கள் 100% பெற்றிருக்கிறீர்கள்.
பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு எல்லாம் சம்பளம் கிடைப்பதில்லை என்கிறீர்களா? வியப்புடன் கேட்டேன். சொர்க்கம் இல்லை என்றார் பணக்கார அப்பா. அரசாங்கம் எப்போதும் தனது பங்கை முதலில் எடுத்துக்கொள்கிறது. அவர்கள் அதை எப்படி செய்கிறார்கள்? நான் கேட்டேன். வரி என்றார் பணக்கார அப்பா. நீங்கள் சம்பாதிக்கும்போது உங்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. நீங்கள் செலவு செய்யும் போது உங்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. நீங்கள் சேமிக்கும் போது வரி விதிக்கப்படும். நீங்கள் இறக்கும் போது உங்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. மக்கள் ஏன் அரசாங்கத்தை தங்களுக்கு அதைச் செய்ய அனுமதிக்கிறார்கள்? பணக்காரர்கள் இல்லை, பணக்கார அப்பா புன்னகையுடன் கூறினார். ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் செய்கிறார்கள். நான் உங்கள் அப்பாவை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன் என்று பந்தயம் கட்டுவேன், ஆனால் அவர் அதிக வரி செலுத்துகிறார். அது எப்படி அவ்வாறு இருக்க முடியும்? நான் கேட்டேன். என் வயதில் அது எனக்குப் புரியவில்லை. அரசாங்கம் அதைச் செய்ய யாராவது ஏன் அனுமதிக்கிறார்கள்? பணக்கார அப்பா தனது நாற்காலியில் மெதுவாகவும் அமைதியாகவும் என்னைப் பார்த்தார். கற்கத் தயாரா? அவர் கேட்டார். நான் மெதுவாக தலையை ஆட்டினேன். நான் சொன்னது போல் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. உங்களுக்காக பணம் வேலை செய்வது எப்படி என்பதைக் கற்றுக்கொள்வது வாழ்நாள் படிப்பாகும். பெரும்பாலான மக்கள் 4 ஆண்டுகள் கல்லூரிக்குச் செல்கிறார்கள், அவர்களின் கல்வி முடிவடைகிறது. பணத்தைப் பற்றிய எனது படிப்பு என் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்பதை நான் ஏற்கனவே அறிவேன், ஏனென்றால் நான் எவ்வளவு அதிகமாக கண்டுபிடிக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைக் கண்டுபிடிப்பேன். பெரும்பாலான மக்கள் பாடத்தை படிப்பதில்லை. அவர்கள் வேலைக்குச் செல்கிறார்கள், அவர்களின் சம்பளத்தைப் பெறுகிறார்கள், அவர்களின் காசோலை புத்தகங்களை சமநிலைப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். பிறகு ஏன் தங்களுக்கு பணப்பிரச்சனை என்று யோசிக்கிறார்கள்? அதிக பணம் பிரச்சினையை தீர்க்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் மற்றும் அவர்களின் நிதி கல்வியின் பற்றாக்குறைதான் பிரச்சனை என்பதை உணரவில்லை. அப்படியானால் என் அப்பாவுக்கு வரி பிரச்சனைகள் உள்ளதா? அவருக்கு பணம் புரியவில்லையா? நான் குழப்பத்துடன் கேட்டேன். அத்தியாயம் 1, பாடம் 1 முதல் 26 வரை பாருங்கள் என்று பணக்கார அப்பா கூறினார். உங்களுக்கு பணம் வேலை செய்வது எப்படி என்பதைக் கற்றுக்கொள்வதில் வரி என்பது ஒரு சிறிய பகுதி. இன்று பணத்தைப் பற்றி அறிய உங்களுக்கு இன்னும் ஆர்வம் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க விரும்பினேன். பெரும்பாலான மக்கள் இல்லை. அவர்கள் பள்ளிக்குச் செல்லவும், ஒரு தொழிலைக் கற்றுக்கொள்ளவும், தங்கள் வேலையில் வேடிக்கையாகவும், நிறைய பணம் சம்பாதிக்கவும் விரும்புகிறார்கள். ஒரு நாள் அவர்கள் பெரிய பணப்பிரச்சினைகளுடன் எழுந்திருக்கிறார்கள், பின்னர் அவர்கள் வேலை செய்வதை நிறுத்த முடியாது. உங்களுக்காக பணம் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதைப் படிப்பதற்குப் பதிலாக பணத்திற்காக எப்படி வேலை செய்வது என்று தெரிந்து கொள்வதன் விலை அது. அப்படியென்றால் இன்னும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறதா? என்று கேட்டார் பணக்கார அப்பா. நான் தலையை ஆட்டினேன். நல்லது என்றார் பணக்கார அப்பா. இப்போது வேலைக்குத் திரும்பு. இந்த முறை நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன். என்ன? வியப்புடன் கேட்டேன். நான் சொன்னதை கேட்டாய். ஒன்றுமில்லை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதே 3 மணி நேரம் வேலை செய்வீர்கள், ஆனால் இந்த முறை உங்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 10 காசுகள் வழங்கப்படாது. நீங்கள் பணத்திற்காக வேலை செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள், அதனால் நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்கப் போவதில்லை. நான் கேட்டதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் ஏற்கனவே மைக்குடன் இந்த உரையாடலைக் கொண்டிருந்தேன். அவர் ஏற்கனவே வேலை செய்கிறார், தூசி தட்டுகிறார் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பொருட்களை இலவசமாக அடுக்கி வருகிறார். நீங்கள் விரைந்து சென்று அங்கு செல்வது நல்லது. அது நியாயமில்லை, நான் கத்தினேன். நீங்கள் ஏதாவது செலுத்த வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். நீங்கள் இப்போது இதைக் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் என் அறையில் அமர்ந்திருக்கும் 2 பெண்கள் மற்றும் பெரியவர்களைப் போல வளர்ந்து, பணத்திற்காக வேலை செய்கிறேன், நான் அவர்களை வேலையிலிருந்து நீக்க மாட்டேன் என்று நம்புகிறேன். அல்லது உங்கள் அப்பாவைப் போலவே நிறைய பணம் சம்பாதித்து, அவரது கண்ணிமைகள் வரை கடனில் இருக்க வேண்டும், மேலும் பணம் சிக்கலைத் தீர்க்கும் என்று நம்புங்கள். நீங்கள் விரும்பினால் 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட் என்ற எங்கள் அசல் ஒப்பந்தத்திற்கு நான் திரும்புவேன். அல்லது பெரும்பாலான பெரியவர்கள் செய்வதை நீங்கள் செய்யலாம், போதுமான சம்பளம் இல்லை என்று புகார் செய்யுங்கள், வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையைத் தேடுங்கள். ஆனால் நான் என்ன செய்வது? நான் கேட்டேன். பணக்கார அப்பா என் தலையில் தட்டினார். இதை பயன்படுத்தவும் என்று அவர் கூறினார். நீங்கள் அதை நன்றாகப் பயன்படுத்தினால், உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு விரைவில் நீங்கள் எனக்கு நன்றி கூறுவீர்கள், மேலும் நீங்கள் ஒரு பணக்காரராக வளர்வீர்கள். பணக்கார அப்பா ஏழை அப்பா 27 நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். என்ன ஒரு கச்சா ஒப்பந்தம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பதை இன்னும் நம்ப முடியவில்லை. நான் சம்பள உயர்வு கேட்க வந்தேன், எப்படியோ நான் ஒன்றுமில்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தேன்.
பணக்கார அப்பா மீண்டும் என் தலையில் தட்டி, இதை பயன்படுத்து. இப்போது இங்கிருந்து வெளியேறி மீண்டும் வேலைக்குச் செல்லுங்கள். பாடம் 1. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டார்கள். நான் என் ஏழை அப்பாவிடம் எனக்கு சம்பளம் தரவில்லை என்று சொல்லவில்லை. அவர் புரிந்து கொள்ள மாட்டார், மேலும் எனக்கு புரியாத ஒன்றை விளக்க முயற்சிக்க விரும்பவில்லை. இன்னும் 3 வாரங்களுக்கு நானும் மைக்கும் 3 மணி நேரம் வேலை செய்தோம். சனிக்கிழமை ஒன்றும் இல்லை. வேலை என்னைத் தொந்தரவு செய்யவில்லை, மேலும் வழக்கமானது எளிதாகிவிட்டது. ஆனால் அது தவறவிட்ட பேஸ்பால் விளையாட்டுகள் மற்றும் சில காமிக் புத்தகங்களை வாங்க முடியவில்லை. பணக்கார அப்பா 3வது வாரத்தில் நண்பகலில் நிறுத்தினார். வாகனம் நிறுத்துமிடத்தில் அவருடைய டிரக் வந்து நின்றதும் எஞ்சின் அணைக்கப்பட்டபோது சலசலக்கும் சத்தம் கேட்டது. அவர் கடைக்குள் நுழைந்து திருமதி மார்ட்டினைக் கட்டிப்பிடித்து வரவேற்றார். கடையில் விஷயங்கள் எப்படி நடக்கிறது என்பதைக் கண்டுபிடித்த பிறகு அவர் ஐஸ்கிரீம் ரீசருக்குள் நுழைந்து 2 பார்களை வெளியே இழுத்து அவற்றிற்கு பணம் கொடுத்து மைக்கும் எனக்கும் சமிக்கை செய்தார். ஒரு நடைக்கு செல்வோம் தோழர்களே. நாங்கள் தெருவைக் கடந்து சில கார்களைத் தள்ளிவிட்டு ஒரு பெரிய புல்வெளியில் நடந்தோம். அங்கு ஒரு சில பெரியவர்கள் சாப்பால் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஒரு தனியான பிக்னிக் டேபிளில் அமர்ந்து மைக் மற்றும் எனக்கு விருந்துகளை வழங்கினார். எப்படி நடக்கிறது சிறுவர்களே? சரி, மைக் கூறினார். நான் சம்மதமாக தலையசைத்தேன். இன்னும் ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா? பணக்கார அப்பா கேட்டார். நானும் மைக்கும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு தோள்களைக் குலுக்கி ஒரே குரலில் தலையே ஆட்டினோம். வாழ்க்கையின் மிகப்பெரிய பொறிகளில் ஒன்றைத் தவிர்த்தல். சரி, நீங்கள் நன்றாக சிந்திக்க ஆரம்பித்தீர்கள். நீங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடங்களில் ஒன்றைப் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதைக் கற்றுக்கொண்டால் நீங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். அத்தியாயம் 1, பாடம் 1 முதல் 28 வரை மற்றும் பாதுகாப்பு. நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் மிசஸ் மார்ட்டின் மற்றும் பெரும்பாலான மக்கள் இந்த பூங்காவில் சாப்பால் விளையாடுவதைப் போல நீங்கள் வெளியேறுவீர்கள். அவர்கள் சிறிய பணத்திற்காக மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள். வேலை பாதுகாப்பு என்ற மாயையில் ஒட்டிக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் 3 வார விடுமுறையை எதிர்நோக்குகிறார்கள் மற்றும் 45 வருட சேவைக்குப் பிறகு ஒரு சிறிய ஓய்வூதியத்தை எதிர்பார்க்கிறார்கள். அது உங்களை உற்சாகப்படுத்தினால் 1 மணி நேரத்திற்கு 25 சென்ட் உயர்த்தி தருகிறேன். ஆனால் இவர்கள் நல்ல கடின உழைப்பாளிகள். நீங்கள் அவர்களை கேலி செய்கிறீர்களா? நான் கோரினேன். பணக்கார அப்பாவின் முகத்தில் புன்னகை வந்தது. திருமதி மார்ட்டின் எனக்கு தாய் போன்றவர். நான் ஒருபோதும் அவ்வளவு கொடூரமாக இருக்க மாட்டேன். உங்கள் இருவருக்கும் ஏதாவது ஒன்றைச் சுட்டிக்காட்ட நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதால் நான் இரக்கமற்றவனாகத் தோன்றலாம். உங்கள் பார்வையை விரிவுபடுத்த விரும்புகிறேன். அதனால் பெரும்பாலான மக்கள் பார்ப்பதன் பலனைப் பெறாத ஒன்றை நீங்கள் காணலாம், ஏனெனில் அவர்களின் பார்வை மிகவும் குறுகியது. பெரும்பாலான மக்கள் தாங்கள் சிக்கியுள்ள பொறியைப் பார்க்கவே மாட்டார்கள். மைக்கும் நானும் அவனுடைய செய்தியை அறியாமல் அங்கேயே அமர்ந்திருந்தோம். அவர் கொடூரமாகத் தோன்றினார், ஆனால் அவர் வீட்டிற்கு ஒரு புள்ளியை ஓட்ட முயற்சிக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். ஒரு புன்னகையுடன் பணக்கார அப்பா சொன்னார், 1 மணி நேரத்திற்கு 25 காசுகள் நன்றாக இருக்கிறதா? இது உங்கள் இதயத்தை கொஞ்சம் வேகமாக துடிக்க வைக்கவில்லையா? நான் இல்லை என்று தலையை ஆட்டினேன். ஆனால் அது உண்மையில் செய்தது. 1 மணி நேரத்திற்கு 25 காசுகள் என்பது எனக்கு பெரிய பணமாக இருக்கும். சரி, நான் உங்களுக்கு 1 மணி நேரத்திற்கு $1 தருகிறேன். பணக்கார அப்பா ஒரு தந்திரமான புன்னகையுடன் கூறினார். இப்போது என் இதயம் ஓட ஆரம்பித்தது. என் மூளை, எடுத்துக்கொள், எடு என்றார். நான் கேட்டதை என்னால் நம்பவே முடியவில்லை. அப்போதும் நான் எதுவும் பேசவில்லை. சரி, 1 மணி நேரத்திற்கு $2. என் சிறிய மூளை மற்றும் இதயம் கிட்டத்தட்ட வெடித்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அது 1956ஆம் ஆண்டு மற்றும் 1 மணி நேரத்திற்கு $2 ஊதியம் என்னை உலகின் பணக்கார குழந்தையாக மாற்றியிருக்கும். இவ்வளவு பணம் சம்பாதிப்பதை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. நான் ஆம் என்று சொல்ல விரும்பினேன். நான் ஒப்பந்தத்தை விரும்பினேன். நான் ஒரு புதிய சைக்கிள், புதிய பேஸ்பால் கையுறை மற்றும் எனது நண்பர்களின் வணக்கத்தை நான் சிறிது பணத்தைப் பாய்ச்சும்போது படம் பிடிக்க முடிந்தது. அதற்கு மேல் ஜிம்மியும் அவருடைய பணக்கார நண்பர்களும் என்னை இனி ஒருபோதும் ஏழை என்று அழைக்க முடியாது. ஆனால் எப்படியோ என் வாயை மூடிக்கொண்டேன். ஐஸ்கிரீம் கரைந்து என் கையில் ஓடிக்கொண்டிருந்தது. பணக்கார அப்பா 2 சிறுவர்கள் தன்னை திரும்பிப் பார்த்துக் கொண்டிருந்தார். கண்கள் அகலத் திறந்து, மூளை காலியாக இருந்தது. அவர் எங்களைச் சோதித்துக் கொண்டிருந்தார். மேலும் எங்கள் பணக்கார அப்பா ஏழை அப்பாவின் 29 உணர்ச்சிகளின் ஒரு பகுதி ஒப்பந்தத்தை எடுக்க விரும்புவதாக அவருக்குத் தெரியும்.
ஒவ்வொரு நபருக்கும் அவர்களின் ஆன்மாவின் பலவீனமான மற்றும் தேவைப்படும் பகுதியை வாங்க முடியும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். மேலும் ஒவ்வொரு நபருக்கும் அவர்களின் ஆன்மாவின் ஒரு பகுதி மீள்தன்மை மற்றும் ஒருபோதும் வாங்க முடியாதது என்பதை அவர் அறிந்திருந்தார். எது வலிமையானது என்பது மட்டுமே கேள்வியாக இருந்தது. சரி, ஒரு மணி நேரத்திற்கு $5. திடீரென்று நான் மனமானேன். ஏதோ மாறிவிட்டது. சலுகை மிகவும் பெரியது மற்றும் அபத்தமானது. 1956 பல பெரியவர்கள் அதை விட அதிகமாக செய்யவில்லை. ஆனால் விரைவில் என் சலனம் மறைந்து அமைதியானது. மெதுவாக மைக்கைப் பார்க்க நான் இடது பக்கம் திரும்பினேன். அவர் என்னைத் திரும்பிப் பார்த்தார். என் ஆன்மாவின் பலவீனமான மற்றும் தேவையற்ற பகுதி அமைதியாக இருந்தது. என்னில் விலை இல்லாத பகுதி ஆக்கிரமித்தது. மைக்கும் அந்த நிலைக்கு வந்துவிட்டது என்று எனக்குத் தெரியும். நல்லது, பணக்கார அப்பா மெதுவாக கூறினார். பெரும்பாலான மக்களுக்கு ஒரு விலை இருக்கிறது. பயம் மற்றும் பேராசை என்ற மனித உணர்ச்சிகளின் காரணமாக அவர்களுக்கு ஒரு விலை உள்ளது. முதலில், பணம் இல்லாமல் இருப்பதற்கான பயம் நம்மை கடினமாக உழைக்கத் தூண்டுகிறது. பின்னர் அந்த சம்பளம் கிடைத்தவுடன் பேராசை அல்லது ஆசை பணம் வாங்கக்கூடிய அனைத்து அற்புதமான விஷயங்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறது. பின்னர் முறை அமைக்கப்படுகிறது. என்ன மாதிரி? நான் கேட்டேன். எழுந்து வேலைக்குச் செல்ல கட்டணம் செலுத்தும் முறை. எழுந்து வேலைக்குச் செல்லுங்கள், கட்டணம் செலுத்துங்கள். மக்களின் வாழ்க்கை எப்போதும் 2 உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது: பயம் மற்றும் பேராசை. அவர்களுக்கு அதிக பணத்தை வழங்குங்கள், மேலும் அவர்கள் தங்கள் செலவை அதிகரிப்பதன் மூலம் சுழற்சியைத் தொடர்கின்றனர். இதைத்தான் நான் எலிப் பந்தயம் என்கிறேன். வேறு வழி இருக்கிறதா? மைக் கேட்டார். ஆமாம், பணக்கார அப்பா மெதுவாக கூறினார். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதைக் கண்டுபிடிப்பார்கள். அது என்ன வழி? மைக் கேட்டார். அதைத்தான் நீங்கள் என்னுடன் வேலை செய்து படிக்கும்போது சிறுவர்களே கற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அதனால்தான் எல்லாவிதமான சம்பளத்தையும் பறித்துவிட்டேன். ஏதேனும் குறிப்புகள் உள்ளதா? மைக் கேட்டார். நாங்கள் கடினமாக உழைப்பதில் சோர்வாக இருக்கிறோம். குறிப்பாக ஒன்றும் இல்லை. சரி, முதல் படி உண்மையை சொல்வது என்று பணக்கார அப்பா கூறினார். நாங்கள் பொய் சொல்லவில்லை. நான் சொல்கிறேன், மக்களின் வாழ்க்கை எப்போதும் 2 உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது: பயம் மற்றும் பேராசை. அத்தியாயம் 1, பாடம் 1 முதல் 30 வரை. நீ பொய் சொல்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. உண்மையைச் சொல்லச் சொன்னேன் என்று பணக்கார அப்பா பதிலளித்தார். எதைப் பற்றிய உண்மை? நான் கேட்டேன். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? பணக்கார அப்பா கூறினார். நீங்கள் அதை வேறு யாரிடமும் சொல்ல வேண்டியதில்லை. அதை நீங்களே ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த பூங்காவில் உள்ளவர்கள், உங்களுக்காக வேலை செய்பவர்கள், திருமதி மார்ட்டின், அவர்கள் அதைச் செய்வதில்லை என்று சொல்கிறீர்களா? நான் கேட்டேன். எனக்கு சந்தேகம், பணக்கார அப்பா கூறினார். அதற்கு பதிலாக, அவர்கள் பணம் இல்லை என்ற பயத்தை உணர்கிறார்கள். அவர்கள் அதை தர்க்கரீதியாக எதிர்கொள்வதில்லை. அவர்கள் தலையைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக உணர்ச்சிபூர்வமாக செயல்படுகிறார்கள் என்று பணக்கார அப்பா கூறினார். பின்னர் அவர்கள் கைகளில் சில ரூபாய்களைப் பெறுகிறார்கள். மீண்டும் மகிழ்ச்சி, ஆசை மற்றும் பேராசை ஆகியவற்றின் உணர்ச்சிகளை எடுத்துக்கொள்கிறார்கள். மீண்டும் அவர்கள் சிந்திக்காமல் எதிர்வினையாற்றுகிறார்கள். எனவே அவர்களின் உணர்ச்சிகள் அவர்களின் மூளையைக் கட்டுப்படுத்துகின்றன என்று மைக் கூறினார். அது சரிதான் என்றார் பணக்கார அப்பா. அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதைப் பற்றிய உண்மையை ஒப்புக்கொள்வதற்குப் பதிலாக அவர்கள் தங்கள் உணர்வுகளுக்கு எதிர்வினையாற்றுகிறார்கள் மற்றும் சிந்திக்கத் தவறிவிடுகிறார்கள். அவர்கள் பயத்தை உணர்கிறார்கள், அதனால் அவர்கள் வேலைக்குச் செல்கிறார்கள். பணம் பயத்தைத் தணிக்கும் என்று நம்புகிறார்கள், ஆனால் அது இல்லை. அது அவர்களைத் தொடர்ந்து வேட்டையாடுகிறது மற்றும் அவர்கள் வேலைக்குத் திரும்புகிறார்கள். பணம் அவர்களின் அச்சத்தை அமைதிப்படுத்தும் என்று மீண்டும் நம்புகிறார்கள், மீண்டும் அது இல்லை. பயம் அவர்களை இந்த வலையில் வைத்திருக்கிறது: வேலை, பணம் சம்பாதித்தல், வேலை செய்தல், பணம் சம்பாதித்தல், பயம் போய்விடும் என்ற நம்பிக்கை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள், அந்த பழைய பயம் அவர்களுடன் எழுந்திருக்கிறது. மில்லியன் கணக்கான மக்களுக்கு அந்த பழைய பயம் அவர்களை இரவு முழுவதும் விழித்திருக்கச் செய்கிறது. இதனால் ஒரு இரவில் கொந்தளிப்பு மற்றும் கவலை ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் எழுந்து வேலைக்குச் செல்கிறார்கள். ஒரு சம்பளம் அவர்களின் ஆன்மாவைப் பற்றிக் கொண்டிருக்கும் பயத்தை கொன்றுவிடும் என்று நம்புகிறார்கள். பணம் அவர்களின் வாழ்க்கையை இயக்குகிறது, அவர்கள் அதைப் பற்றிய உண்மையைச் சொல்ல மறுக்கிறார்கள். பணம் அவர்களின் உணர்ச்சிகள் மற்றும் அவர்களின் ஆன்மாக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பணக்கார அப்பா அமைதியாக அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை உள்ளே மூழ்கடித்தார். நானும் மைக்கும் அவர் சொன்னதைக் கேட்டோம், ஆனால் அவர் என்ன பேசுகிறார் என்று முழுமையாகப் புரியவில்லை.
பெரியவர்கள் ஏன் அவசரமாக வேலைக்குச் செல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி யோசிப்பது எனக்குத் தெரியும். இது மிகவும் வேடிக்கையாகத் தெரியவில்லை. அவர்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாகத் தோன்றவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று அவர்களைத் தொடர்ந்தது. அவர் என்ன பேசுகிறார் என்பதை நாங்கள் முடிந்தவரை உள்வாங்கிக் கொண்டோம் என்பதை உணர்ந்த பணக்கார அப்பா, அந்தப் பொறியைத் தவிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறேன். பணக்காரனாக இருப்பது மட்டுமல்ல, பணக்காரனாக இருப்பது பிரச்சினையை தீர்க்காது. பணக்கார அப்பா ஏழை அப்பா 31, அது இல்லையா? நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். இல்லை, அது இல்லை. மற்ற உணர்ச்சிகளை விளக்குகிறேன். ஆசை. சிலர் அதை பேராசை என்று அழைக்கிறார்கள், ஆனால் நான் ஆசையை விரும்புகிறேன். சிறந்த, அழகான, வேடிக்கையான அல்லது உற்சாகமான ஒன்றை விரும்புவது முற்றிலும் இயல்பானது. எனவே மக்களும் ஆசையின் காரணமாக பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். அவர்கள் அதை வாங்க நினைக்கும் மகிழ்ச்சிக்காக பணத்தை விரும்புகிறார்கள். ஆனால் பணம் கொண்டு வரும் மகிழ்ச்சி பெரும்பாலும் குறுகிய காலமாகும். மேலும் அதிக மகிழ்ச்சி, அதிக ஆறுதல் மற்றும் அதிக பாதுகாப்பிற்காக அவர்களுக்கு விரைவில் அதிக பணம் தேவைப்படுகிறது. அதனால் பயத்தாலும் ஆசையாலும் கலங்கிய தங்கள் ஆன்மாக்களை பணம் சாந்தப்படுத்தும் என்று நினைத்து உழைக்கிறார்கள். ஆனால் பணத்தால் அதை செய்ய முடியாது. பணக்காரர்கள் கூட இதைச் செய்கிறார்களா? மைக் கேட்டார். பணக்காரர்களும் அடங்குவர் என்றார் பணக்கார அப்பா. உண்மையில் பல பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருப்பதற்குக் காரணம் ஆசையல்ல, பயம்தான். பணத்தால் ஏழையாக இருப்பதற்கான பயத்தை நீக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனவே அவர்கள் அதை தங்களைக் குவித்து பயம் மோசமடைவதைக் காணலாம். இப்போது பணத்தை இழக்க நேரிடும் என்ற அச்சத்தில் உள்ளனர். எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் தொடர்ந்து வேலை செய்யும் நண்பர்கள் உள்ளனர். ஏழையாக இருந்த காலத்தை விட இப்போது அதிகம் பயப்படும் கோடிக்கணக்கான மக்களை நான் அறிவேன். அவர்கள் அனைத்தையும் இழக்க பயப்படுகிறார்கள். அவர்களை பணக்காரர்களாக்கும் பயம் இன்னும் மோசமாகியது. அவர்களின் ஆன்மாவின் பலவீனமான மற்றும் தேவைப்படும் பகுதி உண்மையில் சத்தமாக கத்திக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வாங்கிய பெரிய வீடுகள், கார்கள் மற்றும் உயர்ந்த வாழ்க்கை பணத்தை இழக்க விரும்பவில்லை. பணம் முழுவதையும் இழந்தால் தங்கள் நண்பர்கள் என்ன சொல்வார்கள் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். பலர் உணர்ச்சிவசப்பட்டு நரம்பியல் நிலையில் உள்ளனர். இருப்பினும் அவர்கள் பணக்காரர்களாகவும் அதிக பணம் பெற்றவர்களாகவும் உள்ளனர். அப்படியானால் ஒரு ஏழை மகிழ்ச்சியாக இருக்கிறானா? நான் கேட்டேன். இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. பணக்கார அப்பா பதிலளித்தார். பணத்தைத் தவிர்ப்பது பணத்துடன் இணைந்திருப்பது போலவே மனநோயாகும். அந்த நகரத்தை விட்டு வெளியேறியவர் எங்கள் மேசையைத் தாண்டி பெரிய குப்பைத் தொட்டியை நிறுத்திவிட்டு அதில் சுற்றித் திரிந்தார். நாங்கள் மூவரும் அவரை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தோம். அதற்கு முன்பு நாங்கள் அவரை புறக்கணித்திருப்போம். பணக்கார அப்பா தனது பணப்பையிலிருந்து $1 வெளியே எடுத்து பெரியவரிடம் சைகை செய்தார். பணத்தைப் பார்த்ததும் பாழடைந்தவர் உடனடியாக வந்து பில்லை எடுத்துக்கொண்டு பணக்கார அப்பாவுக்கு மனமார்ந்த நன்றி கூறிவிட்டு அவரது அதிர்ஷ்டத்தைக் கண்டு பரவசமடைந்து விரைந்தார். அவர் எனது பெரும்பாலான ஊழியர்களிடமிருந்து மிகவும் வேறுபட்டவர் அல்ல என்று பணக்கார அப்பா கூறினார். ஓ, எனக்கு அத்தியாயம் 1, பாடம் 1 32 பணத்தில் ஆர்வம் இல்லை என்று சொல்லும் பலரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்வார்கள். அது உண்மை மறுப்பு. அவர்கள் பணத்தில் ஆர்வம் காட்டவில்லை என்றால் அவர்கள் ஏன் வேலை செய்கிறார்கள்? பணத்தைப் பதுக்கி வைத்திருக்கும் நபரைக் காட்டிலும் இத்தகைய சிந்தனை மனநோயாளியாக இருக்கலாம். என் பணக்கார அப்பா சொல்வதைக் கேட்டுக்கொண்டே அமர்ந்திருந்தபோது எனக்கு பணத்தில் ஆர்வம் இல்லை என்று என் சொந்த அப்பா சொன்ன எண்ணற்ற முறை என் மனம் திரும்பியது. அவர் அந்த வார்த்தைகளை அடிக்கடி கூறினார். நான் என் வேலையை நேசிப்பதால் நான் வேலை செய்கிறேன் என்று எப்போதும் கூறி தன்னை மூடிக்கொண்டார். அப்படியானால் நாம் என்ன செய்வது? நான் கேட்டேன். பயம் மற்றும் பேராசையின் அனைத்து தடயங்களும் மறையும் வரை பணத்திற்காக வேலை செய்ய வேண்டாமா? இல்லை, அது நேரத்தை வீணடிப்பதாக இருக்கும் என்று பணக்கார அப்பா கூறினார். உணர்ச்சிகளே நம்மை மனிதர்களாக ஆக்குகின்றன. உணர்ச்சி என்ற சொல் இயக்கத்தில் உள்ள ஆற்றல் என்பதைக் குறிக்கிறது. உங்கள் உணர்ச்சிகளைப் பற்றி உண்மையாக இருங்கள் மற்றும் உங்கள் மனதையும் உணர்ச்சிகளையும் உங்களுக்கு ஆதரவாகப் பயன்படுத்துங்கள், உங்களுக்கு எதிராக அல்ல. ஐயோ என்றார் மைக். நான் சொன்னதைப் பற்றி கவலைப்படாதே. வரும் ஆண்டுகளில் இது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். உங்கள் உணர்வுகளுக்கு உலையாக இல்லாமல் பார்வையாளராக இருங்கள். பலருக்குத் தெரியாது, அவர்களின் உணர்ச்சிகள்தான் சிந்திக்கின்றன. உங்கள் உணர்ச்சிகள், ஆனால் உங்கள் சொந்த சிந்தனையை நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நான் கேட்டேன். நிச்சயமாக, பணக்கார அப்பா பதிலளித்தார். எனக்கு ஒரு வேலையைத் தேட வேண்டும் என்று ஒருவர் கூறும்போது
அது பெரும்பாலும் சிந்தனையைச் செய்யும் ஒரு உணர்ச்சியாக இருக்கலாம். பணம் இல்லை என்ற பயம் அந்த எண்ணத்தை உருவாக்குகிறது. ஆனால் மக்கள் பணம் செலுத்துவதற்கு பில்கள் இருந்தால் அவர்களுக்கு பணம் தேவை என்று நான் சொன்னேன். நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள். பணக்கார அப்பா சிரித்தார். நான் சொல்வதெல்லாம் பயம்தான் என்று அடிக்கடி நினைப்பதுதான் டோட். எனக்கு புரியவில்லை, மைக் கூறினார். உதாரணமாக, பணக்கார அப்பா கூறினார், போதுமான பணம் இல்லை என்ற பயம் எழுந்தால் உடனடியாக ஒரு வேலையைப் பெறுவதற்குப் பதிலாக அவர்கள் தங்களைத் தாங்களே இந்த கேள்வியைக் கேட்டுக்கொள்ளலாம், ஒரு வேலை சிறந்ததாக இருக்குமா என்று பலர் கூறுகிறார்கள். ஓ, எனக்கு இதில் ஆர்வம் இல்லை. பணம் டோட். ஆனால் அவர்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்வார்கள். பணக்கார அப்பா ஏழை அப்பா 33 நீண்ட கால இந்த பயம் தீர்வு? என் கருத்து, பதில் இல்லை. ஒரு வேலை என்பது ஒரு நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு குறுகிய கால தீர்வாகும் டோட். ஆனால் என் அப்பா எப்போதும், பள்ளியில் தங்கி நல்ல மதிப்பெண்களைப் பெறுங்கள், எனவே நீங்கள் பாதுகாப்பான வேலையைக் காணலாம் என்று கூறுகிறார். நான் சற்றே குழப்பத்துடன் தலையாட்டினேன். ஆமாம், அவர் அப்படிச் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று பணக்கார அப்பா சிரித்தார். பெரும்பாலான மக்கள் அதை பரிந்துரைக்கிறார்கள். பெரும்பாலான மக்களுக்கு இது ஒரு நல்ல பாதை. ஆனால் மக்கள் அந்த பரிந்துரையை முதன்மையாக பயத்தில் செய்கிறார்கள். என் அப்பா பயந்து அப்படிச் சொல்கிறார் என்று சொல்கிறீர்களா? ஆம், என்றார் பணக்கார அப்பா. நீங்கள் போதுமான பணம் சம்பாதிக்க மாட்டீர்கள் மற்றும் சமூகத்தில் பொருந்த மாட்டீர்கள் என்று அவர் பயப்படுகிறார். என்னை தவறாக எண்ண வேண்டாம். அவர் உங்களை நேசிக்கிறார் மற்றும் உங்களுக்கு சிறந்ததை விரும்புகிறார். கல்வியும் வேலையும் முக்கியம் என்று நானும் நம்புகிறேன், ஆனால் அது பயத்தை கையாளாது. நீங்கள் பார்க்கிறீர்கள், அதே பயம் அவரை காலையில் எழுந்திருந்து சில ரூபாய்களை சம்பாதிக்க வைக்கிறது என்பதுதான் நீங்கள் பள்ளிக்குச் செல்வதில் அவருக்கு மிகவும் வெறித்தனமாக இருக்க காரணமாகிறது. அப்படியானால் நீங்கள் என்ன பரிந்துரைக்கிறீர்கள்? நான் கேட்டேன். பணத்தின் சக்தியைப் பற்றி பயப்படுவதற்குப் பதிலாக அதன் மீது தேர்ச்சி பெற நான் உங்களுக்குக் கற்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் அதை பள்ளியில் கற்பிக்க மாட்டார்கள். நீங்கள் அதைக் கற்கவில்லை என்றால் நீங்கள் பணத்திற்கு அடிமையாகிவிடுவீர்கள். அது இறுதியாக அர்த்தமுள்ளதாக இருந்தது. நாம் நமது பார்வைகளை விரிவுபடுத்தி இந்த உலகின் திருமதி மார்ட்டிங்களால் பார்க்க முடியாததை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் அந்த நேரத்தில் கொடூரமான உதாரணங்களைப் பயன்படுத்தினார், ஆனால் நான் அவற்றை ஒருபோதும் மறக்கவில்லை. அன்று என் பார்வை விரிவடைந்தது. பெரும்பாலான மக்களுக்கு முன்னால் இருக்கும் பொறியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் பார்க்கிறீர்கள், நாங்கள் அனைவரும் இறுதியில் பணியாளர்கள். நாங்கள் வெவ்வேறு நிலைகளில் வேலை செய்கிறோம் என்று பணக்கார அப்பா கூறினார். பயம் மற்றும் ஆசை ஆகிய 2 உணர்ச்சிகளால் ஏற்படும் பொறிகளைத் தவிர்க்க சிறுவர்களே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு எதிராக அல்ல, உங்களுக்கு ஆதரவாக அவற்றைப் பயன்படுத்துங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறேன். பணத்தைக் குவிக்கக் கற்றுக் கொடுப்பதில் எனக்கு விருப்பமில்லை. அது பயத்தையோ ஆசையையோ கையாளாது. நீங்கள் முதலில் பயத்தையும் ஆசையையும் கையாளவில்லை என்றால், நீங்கள் பணக்காரர்களாக இருந்தால், நீங்கள் அதிக ஊதியம் பெறும் அடிமையாக மட்டுமே இருப்பீர்கள். அப்படியானால் நாம் எப்படி பொறியைத் தவிர்ப்பது? நான் கேட்டேன். வறுமை அல்லது நிதிப் போராட்டத்திற்கு முக்கிய காரணம் பயம் மற்றும் அறியாமையே தவிர, பொருளாதாரம் அல்லது அரசாங்கம் அல்லது பணக்காரர்கள் அல்ல. தன்னைத்தானே ஏற்படுத்திக் கொள்ளும் பயமும் அறியாமையும் தான் மக்களை சிக்க வைக்கிறது. எனவே நீங்கள் அத்தியாயம் 1, பாடம் 1 34 சிறுவர்கள் பள்ளிக்குச் சென்று உங்கள் கல்லூரிப் பட்டங்களைப் பெறுங்கள், மேலும் வலையில் இருந்து விலகியிருப்பது எப்படி என்பதை நான் உங்களுக்குக் கற்பிப்பேன். புதிரின் துண்டுகள் தோன்றின. எனது உயர்கல்வி கற்ற அப்பாவுக்கு சிறந்த கல்வியும் சிறந்த தொழிலும் இருந்தது, ஆனால் பணத்தை எப்படி கையாள்வது அல்லது அதைப் பற்றிய பயம் குறித்து பள்ளி அவரிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. 2 அப்பாக்களிடமிருந்து வித்தியாசமான மற்றும் முக்கியமான விஷயங்களைக் கற்றுக்கொள்ள முடியும் என்பது தெளிவாகியது. எனவே நீங்கள் பணம் இல்லாத பயத்தைப் பற்றி பேசுகிறீர்கள். பண ஆசை நம் சிந்தனையை எவ்வாறு பாதிக்கிறது? மைக் கேட்டார். சம்பளத்தை உயர்த்தித் தரும்படி நான் உங்களைத் தூண்டியபோது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? உங்கள் ஆசைகள் அதிகரித்து வருவதை நீங்கள் கவனித்தீர்களா? நாங்கள் தலையை ஆட்டினோம். உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிபணியாமல் இருப்பதன் மூலம் உங்கள் எதிர்வினைகளைத் தாமதப்படுத்தவும் சிந்திக்கவும் முடிந்தது. அது முக்கியம். நாம் எப்போதும் பயம் மற்றும் பேராசை போன்ற உணர்ச்சிகளைக் கொண்டிருப்போம். இங்கிருந்து நீங்கள் அந்த உணர்ச்சிகளை உங்கள் நன்மைக்காகப் பயன்படுத்த வேண்டியது அவசியம், மேலும் நீண்ட காலத்திற்கு உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு எதிராக பயத்தையும் பேராசையையும் பயன்படுத்துகிறார்கள். அது அறியாமையின் ஆரம்பம்.
பெரும்பாலான மக்கள் ஆசை மற்றும் பயம் போன்ற உணர்ச்சிகளின் காரணமாக சம்பள உயர்வு மற்றும் வேலை பாதுகாப்பு ஆகியவற்றைத் துரத்துவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அந்த உணர்ச்சியுந்துதல் எண்ணங்கள் அவர்களை எங்கு வழிநடத்துகின்றன என்று உண்மையில் கேள்வி கேட்கவில்லை. ஒரு கழுதை வண்டியை இழுத்துச் செல்லும் படம் போல, அதன் உரிமையாளர் அதன் மூக்குக்கு முன்னால் கேரட்டைத் தொங்கவிட்டார். கழுதையின் உரிமையாளர் அவர் விரும்பும் இடத்திற்குச் செல்லலாம், ஆனால் கழுதை ஒரு மாயையைத் துரத்துகிறது. நாளை கழுதைக்கு மற்றொரு கேரட் மட்டுமே இருக்கும். நான் ஒரு புதிய பேஸ்பால் கையுறை, மிட்டாய் மற்றும் பொம்மைகளை படம்பிடிக்கும் தருணம், அது கழுதைக்கு கேரட் போன்றது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? மைக் கேட்டார். ஆம், நீங்கள் வயதாகும்போது எங்களுடைய பொம்மைகள் விலை அதிகமாகும். உங்கள் நண்பர்களைக் கவர ஒரு புதிய கார், ஒரு படகு மற்றும் ஒரு பெரிய வீடு என்று பணக்கார அப்பா புன்னகையுடன் கூறினார். பயம் உங்களை கதவைத் தள்ளுகிறது, ஆசை உங்களை அழைக்கிறது. அதுதான் பொரிடோட். அப்படியானால் என்ன பதில்? மைக் கேட்டார். பயத்தையும் ஆசையையும் தீவிரப்படுத்துவது அறியாமை. அதனால்தான் நிறைய பணம் வைத்திருக்கும் பணக்காரர்கள் பெரும்பாலும் பணக்காரர்களைப் பற்றி அதிகம் பயப்படுகிறார்கள். பணம் என்பது கேரட், மாயை. கழுதையால் முழுப் படத்தையும் பார்க்க முடிந்தால் அது கேரட்டைத் துரத்துவதற்கான அதன் விருப்பத்தை மறுபரிசீலனை செய்யலாம். பணக்கார அப்பா ஏழை அப்பா 35 ஒரு மனிதனின் வாழ்க்கை அறியாமைக்கும் வெளிச்சத்திற்கும் இடையிலான போராட்டம் என்று பணக்கார அப்பா விளக்கினார். ஒரு நபர் தகவல் மற்றும் சுய அறிவைத் தேடுவதை நிறுத்தியவுடன் அறியாமை உருவாகிறது என்று அவர் விளக்கினார். அந்த போராட்டம் ஒரு கணத்திற்கு ஒரு கணம் முடிவு. ஒருவரின் மனதைத் திறக்க அல்லது மூட கற்றுக்கொள்ள பாருங்க, பள்ளிக்கூடம் ரொம்ப முக்கியம். சமுதாயத்தில் பங்களிக்கும் உறுப்பினராக ஆவதற்கு நீங்கள் ஒரு திறமை அல்லது தொழிலைக் கற்றுக்கொள்ள பள்ளிக்குச் செல்கிறீர்கள். ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இயந்திர வல்லுநர்கள், கலைஞர்கள், சமையல்காரர்கள், வணிகர்கள், காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வீரர்கள் தேவை. பள்ளிகள் அவர்களை பயிற்றுவிப்பதால் சமுதாயம் செழிக்க முடியும் என்று பணக்கார அப்பா கூறினார். துரதிர்ஷ்டவசமாக பலருக்கு பள்ளி முடிவு ஆரம்பம் அல்ல டோட். நீண்ட மனம் நிலவியது. பணக்கார அப்பா சிரித்துக் கொண்டிருந்தார். அன்று அவர் சொன்னது எல்லாம் எனக்குப் புரியவில்லை. ஆனால் பெரும்பாலான சிறந்த ஆசிரியர்களைப் போலவே அவரது வார்த்தைகள் பல ஆண்டுகளாக கற்பித்தன. நான் இன்று கொஞ்சம் கொடூரமாக இருந்தேன் என்று பணக்கார அப்பா கூறினார். ஆனால் இந்த பேச்சை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் எப்போதும் திருமதி மார்ட்டினைப் பற்றி நினைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த கழுதையை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் சிந்தனையைக் கட்டுப்படுத்துவது உங்களுக்குத் தெரியாவிட்டால் பயமும் ஆசையும் உங்களை வாழ்க்கையின் மிகப்பெரிய பொறிக்குள் இட்டுச் செல்லும் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை பயத்தில் கழிப்பது, உங்கள் கனவுகளை ஒருபோதும் ஆராயாமல் இருப்பது கொடூரமானது. பணத்திற்காக கடினமாக உழைப்பது, அது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் பொருட்களை வாங்கும் என்று நினைப்பதும் கொடுமையானது. நள்ளிரவில் பில்களை செலுத்துவதில் பயந்து எழுந்திருப்பது ஒரு பயங்கரமான வாழ்க்கை முறை. ஒரு சம்பளத்தின் அளவு கட்டளையிடப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது உண்மையில் ஒரு வாழ்க்கையை வாழ்வது அல்ல. ஒருவேளை உங்களைப் பாதுகாக்கிறது என்று நினைப்பது உங்களுக்கு நீங்களே பொய் சொல்கிறது. அது கொடுமையானது, நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பணம் எப்படி மக்களின் வாழ்க்கையை நடத்துகிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அது உங்களுக்கு நடக்க விடாதீர்கள். தயவுசெய்து பணம் உங்கள் வாழ்க்கையை நடத்த விடாதீர்கள் டோட். எங்கள் மேஜையின் கீழ் ஒரு சாப்பால் உருண்டது. பணக்கார அப்பா அதை எடுத்து திரும்ப எறிந்தார். அப்படியானால் அறியாமைக்கும் பேராசைக்கும் பயத்திற்கும் என்ன சம்பந்தம்? நான் கேட்டேன். ஏனென்றால் பணத்தைப் பற்றிய அறியாமைதான் பேராசையையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறது என்று பணக்கார அப்பா கூறினார். சில உதாரணங்களைச் சொல்கிறேன். ஒரு மருத்துவர் தனது குடும்பத்திற்கு சிறப்பாக வழங்குவதற்கு அதிக பணத்தை விரும்பி தனது கட்டணத்தை உயர்த்துகிறார். அவரது கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் அது அனைவருக்கும் சுகாதார சேவையை அதிக விலை கொடுக்கிறது. அத்தியாயம் 1 பாடம் 136 இது ஏழை மக்களை மிகவும் பாதிக்கிறது, எனவே அவர்கள் பணம் வைத்திருப்பவர்களை விட மோசமான ஆரோக்கியத்துடன் உள்ளனர். டாக்டர்கள் கட்டணத்தை உயர்த்துவதால் வழக்கறிஞர்கள் கட்டணத்தை உயர்த்துகின்றனர். வக்கீல்களின் கட்டணம் உயர்ந்துள்ளதால் பள்ளி ஆசிரியர்கள் உயர்த்த வேண்டும். இது எங்கள் வரிகளை உயர்த்துகிறது, மேலும் 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 மேலும். விரைவில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே ஒரு பயங்கரமான இடைவெளி இருக்கும். குழப்பம் வெடித்து மற்றொரு பெரிய நாகரிகம் வீழ்ச்சியடையும். உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகமாகும் போது பெரிய நாகரிகங்கள் அழிந்து போகின்றன என்பதை வரலாறு நிரூபிக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அமெரிக்காவும் அதே போக்கில் உள்ளது. ஏனென்றால் வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் வரலாற்று தேதிகள் மற்றும் பெயர்களை மட்டுமே மனப்பாடம் செய்கிறோம்.
பாடத்தை அல்ல, விலைகள் உயரக்கூடாதா? நான் கேட்டேன். நன்றாக இயங்கும் அரசாங்கத்துடன் படித்த சமுதாயத்தில் விலைகள் உண்மையில் குறைய வேண்டும். நிச்சயமாக, இது பெரும்பாலும் கோட்பாட்டில் மட்டுமே உண்மை. அறியாமையால் ஏற்படும் பேராசையினாலும் பயத்தினாலும் விலைவாசி உயர்கிறது. பள்ளிகள் பணத்தைப் பற்றி மக்களுக்குக் கற்றுக் கொடுத்தால் பணம் அதிகமாகவும் விலை குறைவாகவும் இருக்கும். ஆனால் பள்ளிகள் மக்களுக்கு பணத்திற்காக வேலை செய்ய கற்றுக் கொடுப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன, பணத்தின் சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் அல்ல. ஆனால் எங்களிடம் வணிகப் பள்ளிகள் இல்லையா? மைக் கேட்டார். என்னுடைய MBA படிக்க நீங்கள் என்னை ஊக்குவிக்கவில்லையா? ஆம், என்றார் பணக்கார அப்பா. ஆனால் பெரும்பாலும் வணிகப் பள்ளிகள் அதிநவீன பீன்கவுண்டர்களாக மாறுவதற்கு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றன. ஒரு பீன் கவுண்டர் ஒரு வணிகத்தை எடுத்துக்கொள்வதை கெவன் தடை செய்கிறது. அவர்கள் செய்வதெல்லாம் எங்களைப் பார்ப்பது, மக்களை நீக்குவது மற்றும் வணிகத்தைக் கொல்வது. நான் பீன்கவுண்டர்களை வாடகைக்கு எடுப்பதால் இது எனக்குத் தெரியும். அவர்கள் நினைப்பதெல்லாம் செலவுகளைக் குறைப்பதும் விலைகளை உயர்த்துவதும்தான். இது அதிக பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. பீன் எண்ணுவது முக்கியம். அதிகமான மக்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் அது முழுப் படமும் இல்லை என்று பணக்கார அப்பா கோபமாக கூறினார். அப்படியானால் பதில் இருக்கிறதா என்று மைக் கேட்டார். ஆம், என்றார் பணக்கார அப்பா. உங்கள் உணர்ச்சிகளைப் பயன்படுத்தி சிந்திக்கக் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் உணர்ச்சிகளுடன் சிந்திக்காதீர்கள். சிறுவர்களாகிய நீங்கள் இலவசமாக வேலை செய்ய சம்மதிப்பதன் மூலம் உங்கள் உணர்ச்சிகளில் தேர்ச்சி பெற்றபோது நம்பிக்கை இருப்பதாக நான் அறிந்தேன். நான் உங்களை அதிகப் பணத்துடன் தூண்டியபோது நீங்கள் மீண்டும் உங்கள் உணர்ச்சிகளை எதிர்த்தபோது உணர்ச்சிவசப்பட்டாலும் நீங்கள் மீண்டும் சிந்திக்கக் கற்றுக்கொண்டீர்கள். அதுதான் முதல் படி. அந்த படி ஏன் மிகவும் முக்கியமானது? நான் கேட்டேன். பணக்கார அப்பா ஏழை அப்பா 37. சரி, அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் நான் உங்களை சிறுவர்களாகிய பிரேயர் பேச்சிற்கு அழைத்துச் செல்வேன், கிட்டத்தட்ட அனைவரும் தவிர்க்கும் இடமாகும். நீங்கள் என்னுடன் சென்றால் பணத்திற்காகவும் உள்ளேயும் வேலை செய்யும் எண்ணத்தை விட்டுவிடுவீர்கள். உங்களுக்காக பணம் வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுடன் சென்றால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள நாங்கள் ஒப்புக்கொண்டால் என்ன செய்வது? நமக்கு என்ன கிடைக்கும்? நான் கேட்டேன். பிரேர் ராபிட் பெற்ற அதே விஷயம். பணக்கார அப்பா கிளாசிக் குழந்தைகளின் கதையை குறிப்பிடுகிறார். பிரேயர் பேச்சு இருக்கிறதா? நான் கேட்டேன். ஆம், என்றார் பணக்கார அப்பா. பிரேயர் பேச்சு எங்கள் பயம் மற்றும் பேராசை. பயம், பலவீனம் மற்றும் தேவைகளை எதிர்கொள்வது நமது சொந்த எண்ணங்களைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் வெளியேறும் வழி. எங்கள் எண்ணங்களைத் தேர்ந்தெடுப்பதா? மைக் குழப்பத்துடன் கேட்டார். ஆம், நம் உணர்ச்சிகளுக்கு எதிர்வினையாற்றுவதை விட நாம் என்ன நினைக்கிறோம் என்பதைத் தேர்ந்தெடுப்பது. உங்கள் கட்டணத்தைச் செலுத்த பணம் இல்லாததால் எழுந்து வேலைக்குச் செல்வதற்குப் பதிலாக உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இதில் கடினமாக உழைப்பது இந்த பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாகுமா? அதற்குப் பதிலாக அவர்கள் வெறுக்கும் ஒரு வேலைக்கான கதவைத் திறந்து விடுவார்கள். குழந்தை கட்டுப்பாட்டில் உள்ளது. உங்கள் எண்ணங்களைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் இதைத்தான் நான் சொல்கிறேன். நாங்கள் அதை எப்படி செய்வது? மைக் கேட்டார். அதைத்தான் நான் உனக்குக் கற்பிப்பேன். காலைக் காபியை விழுங்குவது, கதவைத் தாழிட்டு ஓடுவது போன்ற எண்ணங்களைத் தேர்வு செய்ய உங்களுக்குக் கற்பிப்பேன். நான் முன்பு சொன்னதை நினைவில் வையுங்கள், ஒரு வேலை என்பது நீண்ட கால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு மட்டுமே. பெரும்பாலான மக்கள் மனதில் ஒரே ஒரு பிரச்சனை உள்ளது, அது குறுகிய கால. இது மாத இறுதியில் பில்கள், பேபி. பணம் அவர்களின் வாழ்க்கையைக் கட்டுப்படுத்துகிறது, அல்லது பணத்தைப் பற்றிய பயமும் அறியாமையும் அதைக் கட்டுப்படுத்துகிறது என்று சொல்ல வேண்டுமா? எனவே அவர்கள் தங்கள் பெற்றோர் செய்தது போல் செய்கிறார்கள். அவர்கள் தினமும் எழுந்து பணத்திற்காக வேலைக்குச் செல்கிறார்கள். வேறு வழி இருக்கிறதா என்ற கேள்வியைக் கேட்க நேரம் ஒதுக்காமல், அவர்களின் உணர்ச்சிகள் இப்போது அவர்களின் சிந்தனையைக் கட்டுப்படுத்துகின்றன, அவர்களின் தலையை அல்ல. உணர்ச்சி சிந்தனைக்கும் தலை சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால் சொல்ல முடியுமா? மைக் கேட்டார். அத்தியாயம் 1, பாடம் 1:38. ஓ ஆம், நான் அதை எப்போதும் கேட்கிறேன் என்று பணக்கார அப்பா கூறினார். சரி, எல்லோரும் வேலை செய்ய வேண்டும், அல்லது பணக்காரர்கள் வஞ்சகர்கள், அல்லது எனக்கு வேறு வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்களை நான் கேட்கிறேன். இந்த உயர்வுக்கு நான் தகுதியானவன், நீங்கள் என்னைச் சுற்றித் தள்ள முடியாது. அல்லது இந்த வேலை எனக்குப் பிடிக்கும், ஏனென்றால் நான் இங்கே எதையாவது இழக்கிறேன். நாங்கள் மீண்டும் கடைக்குச் சென்றபோது பணக்கார அப்பா, பணக்காரர்கள் உண்மையில் பணம் சம்பாதித்தார்கள் என்று விளக்கினார். அதற்காக அவர்கள் உழைக்கவில்லை.
மைக்கும் நானும் பணம் சம்பாதிப்பதாக நினைத்து 5 சென்ட் துண்டுகளை ஈயத்தில் இருந்து வார்க்கும்போது பணக்காரர்கள் நினைக்கும் விதத்தில் நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தோம் என்று அவர் விளக்கினார். பிரச்சனை என்னவென்றால், பணத்தை உருவாக்குவது அரசாங்கமும் வங்கிகளும் சட்டபூர்வமானது, ஆனால் நாங்கள் செய்வது சட்டவிரோதமானது. ஒன்றுமில்லாமல் பணத்தை உருவாக்க சட்டப்பூர்வ வழிகள் உள்ளன என்று அவர் எங்களிடம் கூறினார். பணக்கார அப்பா, பணம் என்பது ஒரு மாயை என்பது பணக்காரர்களுக்கு தெரியும், உண்மையில் கழுதைக்கு கேரட் போன்றது என்று விளக்கினார். பணம் உண்மையானது என்று நம்பும் பில்லியன் கணக்கான மக்களால் பணத்தின் மாயை ஒன்றாக இருப்பது பயம் மற்றும் பேராசையால் மட்டுமே. அது இல்லை. பணம் உண்மையில் உருவாக்கப்பட்டது. நம்பிக்கையின் மாயையாலும் மக்களின் அறியாமையாலும் தான் இந்த சீட்டு வீடு நிற்கிறது. அவர் அமெரிக்காவின் தங்கத் தரத்தைப் பற்றி பேசினார், மேலும் ஒவ்வொரு டாலர் பில் உண்மையில் வெள்ளி சான்றிதழாகும். அவரை கவலையடையச் செய்தது என்னவென்றால், நாம் என்றாவது ஒரு நாள் தங்கத் தரத்தை விட்டு வெளியேறுவோம், எங்கள் டாலர்கள் உறுதியான ஒன்றால் ஆதரிக்கப்படாது என்ற வதந்தி. அப்படி நடந்தால், சிறுவர்களே, எல்லா நரகமும் அழிந்துவிடும். ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் அறியாதவர்கள் பணம் உண்மையானது என்றும், அவர்கள் பணிபுரியும் நிறுவனம் அல்லது அரசாங்கம் தங்களை கவனித்துக் கொள்ளும் என்றும் தொடர்ந்து நம்புவதால் அவர்களின் வாழ்க்கை பாழாகிவிடும். அவர் அன்று என்ன சொன்னார் என்பது எங்களுக்கு உண்மையில் புரியவில்லை, ஆனால் பல ஆண்டுகளாக அது மேலும் மேலும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. மற்றவர்கள் தவறவிடுவதைப் பார்த்து, பணக்கார அப்பா தனது கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வெளியே தனது பிக்கப் டிரக்கில் ஏறியபோது, வேலையில் இருங்கள், ஆனால் சம்பளம் தேவை என்பதை எவ்வளவு சீக்கிரம் மறந்துவிடுகிறீர்களோ அவ்வளவு எளிதாக உங்கள் வயதுவந்த வாழ்க்கை அமையும். உங்கள் பணக்கார அப்பா ஏழை அப்பா 39 மூளையைப் பயன்படுத்துங்கள், இலவசமாக வேலை செய்யுங்கள், விரைவில் உங்கள் மனம் உங்களுக்கு நான் செலுத்தும் பணத்தைத் தாண்டி பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளைக் காண்பிக்கும். மற்றவர்கள் பார்க்காத விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். பெரும்பாலான மக்கள் இந்த வாய்ப்புகளைப் பார்க்க மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் பணம் மற்றும் பாதுகாப்பைத் தேடுகிறார்கள், அதனால் அவர்கள் பெறுவது அவ்வளவுதான். நீங்கள் ஒரு வாய்ப்பைப் பார்க்கும் தருணத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவற்றைப் பார்ப்பீர்கள். நீங்கள் அதைச் செய்யும் தருணத்தில் நான் உங்களுக்கு வேறு ஒன்றைக் கற்பிப்பேன். இதைக் கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையின் மிகப்பெரிய பொறிகளில் ஒன்றைத் தவிர்ப்பீர்கள். நானும் மைக்கும் கடையிலிருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு திருமதி மார்ட்டினிடம் கை அசைத்து விடை பெற்றோம். நாங்கள் மீண்டும் பூங்காவிற்குச் சென்றோம், அதே பிக்னிக் பெஞ்சிற்குச் சென்றோம், மேலும் பல மணி நேரம் யோசித்தும் பேசிக்கொண்டும் இருந்தோம். அடுத்த வாரமும் பள்ளியில் யோசித்து பேசிக் கொண்டிருந்தோம். இன்னும் 2 வாரங்களுக்கு நாங்கள் இலவசமாக யோசித்து பேசினோம், வேலை செய்தோம். 2வது சனிக்கிழமையின் முடிவில் நான் மீண்டும் திருமதி மார்ட்டினிடம் விடை பெற்றுக் கொண்டு காமிக் புக் ஸ்டாண்டை ஏக்கப் பார்வையுடன் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 30 காசுகள் கூட கிடைக்காத கடினமான விஷயம் என்னவென்றால், காமிக் புத்தகங்களை வாங்க என்னிடம் பணம் இல்லை. திடீரென்று மிஸ்ஸஸ் மார்ட்டின் மைக்கிடமும் என்னிடமும் விடை பெற்றபோது நான் அவள் முன்பு பார்த்திராத ஒன்றைச் செய்வதைப் பார்த்தேன். திருமதி மாஓத் காமிக் புத்தகத்தின் முன் பக்கத்தை பாதியாக வெட்டிக் கொண்டிருந்தார். காமிக் புத்தக அட்டையின் மேல் பாதியை வைத்துக்கொண்டு மீதி புத்தகத்தை ஒரு பெரிய அட்டைப் பெட்டியில் எறிந்தாள். காமிக் புத்தகங்களை அவள் என்ன செய்தாய் என்று நான் அவளிடம் கேட்டபோது, நான் அவற்றை தூக்கி எறிந்து விடுகிறேன். காமிக் புத்தக விநியோகஸ்தர் புதிய காமிக்ஸைக் கொண்டு வரும்போது அட்டையின் மேல் பாதியை அவருக்கு கடன் வாங்கித் தருகிறேன். இன்னும் 1 மணி நேரத்தில் வருவார். நானும் மைக்கும் 1 மணி நேரம் காத்திருந்தோம். விரைவில் விநியோகஸ்தர் வந்தார். நான் அவரிடம் காமிக் புத்தகங்களை வைத்திருக்க முடியுமா என்று கேட்டேன். என் மகிழ்ச்சிக்கு அவர் கூறினார், நீங்கள் இந்த கடையில் வேலை செய்தால், அவற்றை மறுவிற்பனை செய்யாமல் இருந்தால் நீங்கள் அவற்றை வைத்திருக்கலாம். எங்கள் பழைய வணிக கூட்டாண்மை நினைவிருக்கிறதா? சரி, மைக்கும் நானும் அதை உயிர்ப்பித்தோம். மைக்கின் அடித்தளத்தில் ஒரு உதிரி அறையைப் பயன்படுத்தி அந்த அறையில் நூற்றுக்கணக்கான காமிக் புத்தகங்களை குவிக்க ஆரம்பித்தோம். விரைவில் எங்கள் காமிக் புத்தக நூலகம் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. படிக்க விரும்பும் மைக்கின் தங்கையை தலைமை நூலகராக நியமித்தோம். மதியம் 2:30 மணி முதல் திறந்திருந்த நூலகத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் 10 சென்ட் சேர்க்கையை அவள் வசூலித்தாள். மாலை 4:30 மணி வரை ஒவ்வொரு நாளும் பள்ளிக்குப் பிறகு. வாடிக்கையாளர்கள், அக்கம்பக்கத்தில் உள்ள குழந்தைகள், அத்தியாயம் 1, பாடம் 1 40 காமிக்ஸை 2 மணி நேரத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம். ஒரு காமிக் ஒன்றுக்கு 10 காசுகள் செலவாகும் என்பதால் அது அவர்களுக்கு ஒரு பேரமாக இருந்தது. மேலும் அவர்கள் 2 மணி நேரத்தில் 5 அல்லது 6 படிக்க முடியும். மைக்கின் சகோதரி குழந்தைகளை அவர்கள் காமிக் புத்தகங்கள் ஏதும் கடன் வாங்கவில்லை என்பதை உறுதி செய்ய அவர்கள் வெளியேறும்போது அவர்களைச் சரிபார்ப்பார். அவர் புத்தகங்களையும் வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் எத்தனை குழந்தைகள் காட்டப்படுகிறார்கள், அவர்கள் யார், அவர்கள் எந்த கருத்துக்களையும் பதிவு செய்தார்.
மைக்கும் நானும் 3 மாத காலத்தில் சராசரியாக வாரத்திற்கு $9.50 பெற்றோம். நாங்கள் அவருடைய சகோதரிக்கு வாரத்திற்கு $1 பணம் கொடுத்து காமிக்ஸை இலவசமாக படிக்க அனுமதித்தோம். அவள் எப்பொழுதும் படித்துக் கொண்டிருந்ததால் அவள் அரிதாகவே படிக்கிறாள். மைக்கும் நானும் எங்கள் ஒப்பந்தத்தை கடைப்பிடித்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் கடையில் வேலை செய்து வெவ்வேறு கடைகளில் இருந்து அனைத்து காமிக் புத்தகங்களையும் சேகரித்தோம். காமிக் புத்தகங்கள் எதையும் விற்காமல் விநியோகஸ்தரிடம் ஒப்பந்தம் செய்தோம். அவை மிகவும் சிதைந்தவுடன் நாங்கள் அவற்றை எரித்தோம். நாங்கள் கிளை அலுவலகத்தை திறக்க முயற்சித்தோம். ஆனால் மைக்கின் சகோதரியைப் போல் நம்பகமான மற்றும் அர்ப்பணிப்புள்ள ஒருவரை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறு வயதிலேயே நல்ல ஊழியர்களைக் கண்டுபிடிப்பது எவ்வளவு கடினம் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். நூலகம் திறக்கப்பட்ட 3 மாதங்களுக்குப் பிறகு அறையில் ஒரு சண்டை வெடித்தது. மற்றொரு சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த சில கொடுமைப்படுத்துபவர்கள் உள்ளே நுழைந்தனர். மேலும் மைக்கின் அப்பா நாங்கள் வணிகத்தை மூட பரிந்துரைத்தார். அதனால் எங்களின் காமிக் புத்தக வணிகம் மூடப்பட்டது. சனிக்கிழமைகளில் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வேலை செய்வதை நிறுத்தினோம். ஆனால் பணக்கார அப்பா எங்களுக்குக் கற்றுக் கொடுக்க விரும்பிய புதிய விஷயங்களைக் கொண்டிருந்ததால் உற்சாகமாக இருந்தார். எங்கள் முதல் பாடத்தை நாங்கள் நன்றாகக் கற்றுக்கொண்டதால் அவர் மகிழ்ச்சியடைந்தார். பணம் எங்களுக்கு வேலை செய்ய கற்றுக்கொண்டோம். கடையில் எங்கள் வேலைக்கு ஊதியம் கிடைக்காததால் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை அடையாளம் காண எங்கள் கற்பனைகளைப் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எங்களுடைய சொந்த வணிகமான காமிக் புத்தக நூலகத்தைத் தொடங்குவதன் மூலம் நாங்கள் எங்கள் சொந்த நிதியைக் கட்டுப்படுத்தினோம், ஒரு முதலாளியைச் சார்ந்திருக்கவில்லை. சிறந்த அம்சம் என்னவென்றால், நாங்கள் உடல் ரீதியாக இல்லாவிட்டாலும் எங்கள் வணிகம் எங்களுக்காக பணத்தை உருவாக்கியது. எங்கள் பணம் எங்களுக்கு வேலை செய்தது. எங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு பதிலாக பணக்கார அப்பா எங்களுக்கு நிறைய கொடுத்தார்.